الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் மறைகூறும் இறை தூதர்கள், அதாவது நபிமார்களுடைய வரலாறு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியை புனித ரமலானிலும் அதன் பிறகு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நாம் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில கடந்த சில வாரங்களாக மூசா நபி அவர்களுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில சூனியக்காரர்களோடு அவர்களுக்கு ஏற்பட்ட போட்டிகள், அதில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த வெற்றிகளை சொல்லும் பொழுது சூனியம் என்றால் என்னவென்பதையும் சேர்த்து விளக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனால் சென்ற வாரம் சூனியம் என்றால் என்ன, அது பற்றிய விளக்கங்கள் குர்ஆன் என்ன சொல்லுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகள் என்ன சொல்லுது என்பதை விளக்கி இருந்தோம். அதுல தான் இந்த சகோதரர் ஞானத்தம்பி அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, நம்ம இந்த இதுதான் பைபிள்னு ஒரு புஸ்தகம் போட்டிருந்தோம் இல்லையா, அதுல சில இடங்கள்ல 7 வருஷம் பஞ்சம் வந்ததாக சொல்லுது, சில இடங்கள்ல 3 வருஷம் பஞ்சம்னு சொல்றாங்க ஒரே விஷயத்தையே. இது ஏன் முரண்பாடா இருக்குது, முரண்பாடு இருப்பது எப்படி இறை வேதமா இருக்க முடியும் என்ற மாதிரி சில காரியங்களை நம்ம அதுல கேள்வி கேட்டிருந்தோம். அதை குறிப்பிட்டவர் கேட்கிறாரு, முரண்பாடு வரக்கூடாது நீங்க தானே சொன்னீங்க, நீங்க சொன்ன அந்த புகாரியுடைய ஹதீஸ்லயே முரண்பாடுகள்லாம் வருது. ஒருத்தர் கிணத்துல உள்ளதை அப்புறப்படுத்தினாங்க ஒருத்தர் சொல்றாரு, இன்னொரு அறிவிப்புல கிணத்துல உள்ளது அப்புறப்படுத்தல என்று வருது. இப்படி நீங்க சொன்னதுல முரண்பாடு வரத்தானே செய்யுது, இதை எப்படி எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று அழகான கேள்வி, அற்புதமான கேள்வியை கேட்கிறாங்க. இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். என்ன அந்த சகோதரரும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அடிப்படை என்று சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த முரண்பாடும் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த முரண்பாடும் கிடையாது. 1-2 முரண்பாடு மாதிரி தெரியுமையானால் அது இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளது இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இஸ்லாத்தில் அளவுகோல்கள் இருக்கிறது. இதுல அந்த அளவுகள் கிடையாது. இப்ப 3 வருஷ பஞ்சமா 7 வருஷ பஞ்சமா எது சரி தீர்மானிக்க இயலாது. எந்த அளவுகோலை வைத்துக் கொண்டு இது சரி அது தவறு என்று சொல்வது என்பதற்கு எந்த வழிமுறைகளும் வேற வேற நூல்களில் பார்க்க இயலாது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் முதல் அடிப்படையாக திருமறை குர்ஆனை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம். இந்த அல்லாஹ்வுடைய வேதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அத்தனை நபித்தோழர்களும் அங்கீகாரம் பண்ணி இதுதான் குர்ஆன் என்று அன்றைக்கே அவங்க பிரதி எடுத்து, அந்த பிரதி இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் 2 பிரதிகள் உலகத்தில் அல்லாஹ் மிச்சமாக்கி வச்சிருக்கான். அப்படி ஒரு மூலப்பிரதியோடு இருக்கிற காரணத்தினால அது அல்லாஹ்விடம் இருந்துதான் வந்தது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் என்று நமக்கு சொன்னார்கள் என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாம உறுதி பண்ணிக்கிறோம். இது குர்ஆனுடைய நிலைமை. குர்ஆன்ல என்னமாவது முரண்பாடு இருக்குன்னா முரண்பாடு கிடையாது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் முரண்பாடுகள் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அதுக்கு மாற்றமா வேற ஒண்ணு இருக்குமான்னு பாத்தீங்கன்னா மொத்த குர்ஆனை நீங்க தேடி பார்த்தாலும் அப்படியான ஒரு முரண்பாடு இருக்கவே இருக்காது. பாயிண்ட் 1. ஹதீசுகள் என்பது என்ன என்று சொன்னோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நடந்த செய்திகளை அவர்களுடைய தோழர்கள் அறிவிப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து கொண்டு ஒவ்வொரு செய்தி அறிவிக்க மாட்டாங்க. குர்ஆன் அறிவிச்ச மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்னு ஒருத்தர் அறிவிப்பாரு, 2 பேர் அறிவிப்பாங்க, அவங்கள்ட்ட இருந்து இன்னும் 2 பேர் கேட்டு அறிவிப்பாங்க, அவங்கள்ட்ட இருந்து இன்னும் 2 பேர் கேட்டு அறிவிப்பாங்க. நபிகள் நாயகம் தான் இதை சொன்னார்கள் என்று உறுதிப்படுத்தக்கூடியவங்க ஒரு ஆளோ 2 ஆளோ இருப்பாங்க. அதிகபட்சமா சில ஹதீசுகளுக்கு 10 பேர் இருப்பாங்க. அவ்வளவு பேரும் சேர்ந்துகிட்டு அறிவிக்கிற மாதிரி ஹதீஸ் ஒன்னோட இருக்காது. எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்று அறிவிக்கிற மாதிரி ஹதீஸ் கிடைக்குமான்னு கேட்டா அப்படி ஒரு ஹதீஸுமே இருக்காது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் என்ன, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிறோம், இது குர்ஆன் தான் அப்படிங்கிறத அன்னைக்கு இருந்து அவ்வளவு சஹாபாக்களும் உறுதிப்படுத்துறாங்க. ஒரு ஆள் கூட, ஒரு நபித்தோழர் கூட விடாம எல்லாருமா சேர்ந்து இதுதான் குர்ஆன், இதுதான் அல்லாஹ்வுடைய வேதம்ங்கறாங்க. ஒவ்வொருத்தரும் மனப்பாடம் வேற பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாரும் குர்ஆனை மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க. ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணல. இவர் 10 பண்ணியிருப்பாரு, அவர் 20 பண்ணியிருப்பாரு, அவர் 30 பண்ணியிருப்பாரு, இவர் பண்ணது அவர் பண்ணியிருக்க மாட்டாரு, அவர் பண்ணது இவர் பண்ணியிருக்க மாட்டாரு. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுகளை மனப்பாடம் பண்ணியிருந்தார்கள். இப்படிப்பட்ட மனப்பாடம் பண்ண செய்திகள்ல
பொய்யர்கள் சொன்னார்களே, ஆனால் நபித்தோழர்கள் பொய்யரா இருக்க மாட்டாங்க. நபிகள் நாயகத்திலிருந்து நபிகள் நாயகத்திலிருந்து அடுத்து கேட்கிறாங்கல்ல அந்த தலைமுறையில் உள்ளவர்கள் பொய்யர்கள் இருக்கலாம், நினைவாற்றல் குறைஞ்சவங்க இருக்கலாம், முன்னுக்கு பின்ன முரணா பேசுறவங்க இருக்கலாம். அந்த செய்திகள் எல்லாம் தள்ளிடுவோம். அப்ப முரண்பாடா சொன்னாலும் கூட அது சரியில்லை என்று தள்ளுவதற்கு நமக்கு அளவுகோல் இருக்கு. சொல்லக்கூடியவர் பொய்யரா இருக்கக்கூடாது, சொல்லக்கூடியவர் நினைவாற்றல் குறைஞ்சவராக இருக்கக்கூடாது, சொல்லக்கூடியவர் ஒழுங்கட்டவராக இருக்கக்கூடாது, சொல்லக்கூடியவர் தீய நடத்த உள்ளவராக இருக்கக்கூடாது என்றெல்லாம் அதை உரசி தள்ளுவதற்கு இஸ்லாத்துல வழிமுறை இருக்கு, பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க. அதை தப்புன்னு கண்டுபிடிச்சு தள்ளுவதற்கான வழிமுறை இங்க இருக்குது. மற்ற மார்க்கங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா முரண்பாடோட சேர்த்து ஏத்துக்கணும். இந்த ரெண்டில் எதை தேர்ந்தெடுப்பது என்பதற்கு ஒரு அளவுகோலோ ஒரு வழிமுறையோ ஒரு ரூல்ஸோ ஒரு சட்டமோ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்காது. இதுதான் இதுல உள்ள டிஃபரெண்ட். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சிஹர் வச்ச மேட்டரை பொறுத்த வரைக்கும் அதுல நம்ம என்ன டவுட் வருது? குர்ஆன்ல தெளிவா இருக்குது, நபிகள் நாயகம் அவங்களுக்கு சிஹர் வைக்க முடியாது, வைக்க சான்ஸே இல்லை என்பதற்கு ஏராளமான சான்று இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஹர் வைத்த அந்த சூனியம் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுமையானால் அந்த செய்தியில முரண்பாடு இருக்கிற காரணத்தினால் அதை நம்ம வந்து தள்ளிடும் போது முரண்பாடுன்னு சொல்லக்கூடாது. நாங்க அதையும் ஏத்துக்கிறோம் இதையும் ஏத்துக்கிறோம்னு சொல்லும் பொழுதுதான் முரண்பாடு வருது. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டா குர்ஆன்ல இருப்பதற்கு மாத்தமா அந்த செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது, அதுக்குள்ளேயே முரண்பாடுகள் அமைஞ்சிருக்கு என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்திருக்க முடியாது, அவங்களுக்கு சூனியம் வச்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிட்டோம்னு சொன்னா முரண்பாடு இல்லை. இப்ப ரெண்டு முரண்பட்ட செய்திகள் இல்லைங்க, ரெண்டையும் சேர்த்து நீங்க ஏத்துக்கிற போது தான் முரண்பாடுமீங்க. முரண்பாடு எப்போ வரும்னு கேட்டா வெள்ளி எப்ப பிறந்தேன்னு கேட்கிறோம், வெள்ளிக்கிழமை. அடுத்த நாள் கேட்கிறேன் எப்ப பிறந்தேன்னு திங்கக்கிழமைங்கிறான். அட வெள்ளிக்கிழமை பிறந்து திங்கக்கிழமை எப்படா பிறப்ப? இது முரண்பாடு. ஒரு மனிதன் வந்து நீ எப்ப பிறந்தேன்னு அவன்கிட்ட போய் கேட்கிறோம், வெள்ளிக்கிழமைங்கிறான். அடுத்த நாள் கேட்கிறோம் திங்கக்கிழமைங்கிறான். இது முரண்பாடு. அட நீ ஒரு மனுஷன் ஒரு தடவை பிறக்கல, நீ வெள்ளிக்கிழமை பிறந்தியா திங்கக்கிழமை பிறந்தியா? வெள்ளிக்கிழமை. அப்ப திங்கக்கிழமை போய் முடிஞ்சு வச்சப்ப ஒன்னு நிராகரிச்சுட்டு ஒன்னு ஏத்துக்கிட்ட சொன்னா அதுக்கு ஒரு முரண்பாடு இல்ல. ரெண்டையும் சேர்த்து ஏத்துக்கிட்டா முரண்பாடாயிரும். வெள்ளிக்கிழமை தான் அவர் பிறந்தாரு, திங்கக்கிழமை தான் பிறந்தாரு என்று சொன்னால் முரண்பாடு. அப்ப இந்த 3 வருஷ பஞ்சமா 7 வருஷ பஞ்சமாவுல 3 வருஷம் கரெக்டா 7 வருஷம் கரெக்டாங்கிறது எந்த ஒரு முடிவும் வரையலாது. 3 வருஷத்தையும் அப்படி ஏத்துக்கணும், 7 வருஷத்தை அப்படி ஏத்துக்கணும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா முரண்பாடுதா குர்ஆனுக்கு மாத்தமா அவ்வளவு விட்டுருந்தது. அப்ப முரண்பாடு இல்ல. முரண்பாடாக அறிவிக்கப்படுதே தவிர குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தா நம்ம ஏத்துக்கொள்ள மாட்டோம்னு சொல்ற பாருங்க, அப்ப முரண்பாடு இல்ல. இதுதான் அது விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயங்கள். வேற வேற சமயங்கள்ல உள்ள இந்த முரண்பாடுகள் வந்து முரண்பாட்டையே நம்ப வேண்டி வரும். இஸ்லாத்துல என்ன சொல்லப்படுதுன்னா முரண்பாடு வந்துச்சுன்னு சொன்னா மிக முக்கியமான ஆதாரங்களின் அடிப்படையில் முக்கியம் குறைந்த ஆதாரங்களை விட்டுருங்க, வெயிட் கூடின ஆதாரங்கள் இருக்கும் பொழுது வெயிட் குறைஞ்ச ஆதாரங்கள் வறுமையானால் அந்த ஆதாரத்தினுடைய வலிமைக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்துக்கொண்டு இதை 2ஆம் பட்சமா தள்ளிடுங்கன்னு சொன்னால் முரண்பாடு இல்லை. அதனால இதான் அந்த சகோதரருடைய கேள்விக்குரிய பதில் வைங்களேன். அடுத்த டாபிக் வருவோம். அடுத்து என்ன பிரச்சனைன்னு கேட்டா இப்ப இந்த சிஹ்ர் சூனியம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு செய்ய முடியல, செய்யப்படவில்லை, அது குர்ஆனுடைய முடிவுக்கு மாற்றம் என்று சொல்லிட்டோம். அது போக இன்றைக்கு சில ஆட்கள் என்ன பண்றாங்க, மார்க்கத்தை அறிந்தவர்கள் உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் மக்கள்கிட்ட வந்து நோய் நொடி வைத்த வலி தலைவலின்னு அவங்கள்ட்ட போனோம்னு சொன்னா உடனே என்ன பயங்காட்டுறாங்க, உனக்கு சிஹ்ர் வச்சிருக்குது. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டா ஒருத்தன் தலைவலின்னு அவர்கிட்ட போனது முதல் தப்பு, நம்ம தப்பு. உனக்கு தலைவலின்னா அது மாத்திரை வாங்கி போகணும், வயிற்று வலினா டாக்டர் தான் போகணுமே தவிர உன்னை மாதிரி ஒரு மனிதர்கிட்ட வந்து போறதுக்கு நியாயம் கிடையாது. அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்றது, வயிற்று வலிக்கிறது டாக்டர் ஒரு மார்க் அறிஞர் மத குருமார்ட்ட போய் வயிற்று வலிக்குதுங்கிறீங்க. அவர் என்ன பண்றாரு, அது வந்து உனக்கு அந்த வேப்ப மரத்தில் வச்சிருக்கு, புளிய மரத்தில் வச்சிருக்கு, அவன் வச்சுட்டான் இவன் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி யாராவது பக்கத்தில் உள்ளவன் சொந்தக்காரனை போட்டு கொடுத்து பணமும் பறிச்சுக்கிறாரு. ரெண்டாவது என்ன நடக்கும்னா உறவு சொந்தம் எல்லாத்தையும் பகையாக்கி விட்டுருவாரு. ஒரு பொதுவா இந்த பிரச்சனைகள் எப்போ வரும்னா ஆம்பளை பொம்பளை மாட்டெல்லாம் வரும். பொம்பளைகிட்ட ஒழுங்கா ஒருத்தர் நடக்க மாட்டாட்டி அது வேற விஷயங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னு விளங்கணும். ஒரு ஆண்கிட்ட ஒரு பெண்ணு மனைவி ஒழுங்கா நடக்காட்டாலும் மனைவி விட்ட கணவன் ஒழுங்கா நடக்காட்டாலும் உடனே முடிவு என்னன்னா சூனியம் வச்சுட்டாங்க, உடனே முடிவு என்ன செய்வினை வச்சுட்டாங்கிறது. அந்த நம்பிக்கை நம்மள்ட்ட இருக்கிறதுனால அவர்கிட்ட போவோம் அஜர்த்திட்ட அவர் என்ன செய்வாரு, ஆமா அவங்களுக்கு வச்சிருக்காங்க. எங்க வச்சிருக்காங்க, கணவன் போனான்னு சொன்னா உன் பொண்டாட்டி வீட்டுல வச்சுட்டாங்கிறது. ஏற்கனவே விரிசலா இருக்கு பாருங்க, அதை நல்லா விரிசலாக்கி விட்டுறது. மனைவி வீட்டுல போய் கேட்டாங்கன்னு வைங்களேன், உன் புருஷன் வீட்டுல வச்சுட்டாங்க, மாமியா தான் வச்சு பிடிச்ச உனக்கு அப்படின்னு சொல்லி போடுறது. ஏற்கனவே வெறுப்பா இருந்துகிட்டு அவங்க பிரிஞ்சு ஒரு நிலையில இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட போனவன் என்ன பண்றாங்க, இருக்கிறத இன்னும் அதிகமாக்கி விட்டு இன்னும் விரிசல் அதிகமாக்கி விடுற வேலையை செஞ்சிடறாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனைன்னு கேட்டா
இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள், மந்திரம்னு சொல்லி ஏமாற்றக்கூடியவர்கள், அப்படி ஒண்ணு இல்லைன்னு மார்க்க தெளிவாயிடுச்சு. நம்ம அவங்கள்ட்ட கேட்கிறோம், அவங்க இஸ்லாத்தின் பெயரால் இந்த வேலையை செய்யறாங்க பாருங்க. இதை யார் செய்யறா? படிக்க தெரியாதவனா, மார்க்கம்னா என்னன்னு தெரியாதவனா, யார் செய்யறா இந்த வேலையெல்லாம்? உலமா என்று சொல்லக்கூடியவர்கள் செய்கிறார்கள். இந்த வேலைகளை, இந்த சூனியத்தை எடுக்கிறோம், அந்த சூனியத்தை வைக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, 7 வருஷம் மார்க்கத்தை படி, எல்லாரும் இல்ல, சில பேர் 7 வருஷம் நாங்க மார்க்கத்தை படிச்சிருக்கோம்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள்ல ஒரு குறிப்பிட்ட சில விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேர் என்ன பண்றாங்க, மார்க்கத்தின் பெயரால் தான் இதுகளை எல்லாம் செய்யறாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக அந்த ஹதீஸ்கள் இருக்குல்ல, அதை உண்மைன்னு வச்சுக்கிட்டு பேசுவோம், உண்மைன்னு வச்சுக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் வைக்கப்பட்டது நபிகள் நாயகத்துக்கு தெரிஞ்சிச்சா? தெரியல. அந்த ஹதீஸ் படியே அந்த செய்தி நம்ம குர்ஆனுக்கு மாத்தங்கறத விட்டுட்டோம். அதைத்தானே இவர்கள் ஆதாரமா காட்டுறாங்க. அந்த ஹதீஸ்களை தான் ஆதாரமா காட்டி நபிகள் நாயகத்துக்கு பண்ணிருக்காங்க, மத்தாளுக்கு பண்ண இயலாதா அப்படின்னு சொல்லிதான் மக்களை அந்த தொழிலுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம கேட்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் வைக்கப்பட்டுச்சு என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ்ல அது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீஸ் இல்ல, அது சரின்னு வைத்துக்கொண்டு அது ஆதாரமா எடுத்துக்கொண்டோமே, ஆனால் அவர்களுக்கு என்ன விளங்கல, அவங்களுக்கு ஏன் நமக்கு இப்படி இருக்குன்னு விளங்கல. அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள், மேலும் துஆ செய்தார்கள், மேலும் துஆ செய்தார்கள். ஜிப்ரீல் சொன்ன பிறகுதான் நமக்கு சூனியம் அவங்களுக்கு தெரியுது. அந்த சம்பவத்தின்படியே எந்த சம்பவத்தை இவர்கள் ஆதாரமா காட்டுறாங்களோ அந்த சம்பவத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்ட செய்தி தெரிந்து கொள்ள முடியவில்லை. யார் சொல்லித்தான் தெரியுது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்ல 2 மாணவர்கள் தங்களுக்குள்ள பேசிக்கிறத வைத்துத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அந்த செய்தியை தெரிந்து கொண்டார்கள் என்பதுதான் இவங்க சூனியத்துக்கு ஆதாரமா வைக்கிறாங்களே அந்த ஹதீஸ்ல இருந்து விளங்கக்கூடிய செய்தி. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, இப்ப சூனியம் வச்சு உனக்கு எப்படி தெரியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எந்த ஹதீஸை ஆதாரமா காட்டி அதுல நின்று பேசுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சூனியம் வைக்கப்பட்டத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுபிடிக்க இல்ல, அல்லாஹ்விடமிருந்து வஹி தான் கண்டுபிடிக்கிறாங்க அந்த அந்த சம்பவத்தின் பிரகாரம். அப்ப நீ இப்படி ஒரு மனிதன் வைத்த வழின்னு உன்கிட்ட வந்தா அவனுக்கு வச்சது சூனியம் தான் உனக்கு எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் எப்படி உனக்கு தெரியும்? வஹி வந்தா உன் தலைமாட்டில் உட்கார்ந்துட்டு ஜிப்ரீல் மீகாயில் பேசிக்கிட்டாங்களா, 2 மாணவர் பேசிக்கிட்டாங்களா, அதை கேட்டுப்பட்டு கண்டுபிடிச்சியா? அப்ப இந்த மார்க்க அறிஞருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? சூனியம் வைக்கப்பட்டது கண்டுபிடிக்கிறாரு, அதை மட்டும் கண்டுபிடிக்கல, யார் வச்சாருன்னு சேர்த்து கண்டுபிடிக்கிறார். யாரு? இந்த மார்க்க அறிஞர் யார் வச்சிருக்கா தெரியுமா? இன்னார் தான் அப்படிங்கிறாரு. அதோட நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு, இந்த இடத்துல வச்சிருக்கு. இவர் ஏற்கனவே கொஞ்சம் ஒரு இடத்துல போசி வச்சுட்டு வந்துருவாரு, எடுக்க போறேன்னு போய் அதை திருப்பி எடுப்பாரு. இந்த இடத்துல தான் வச்சிருக்கு, இந்த பொருள்ல தான் வச்சிருக்கு என்று சொல்லி இந்த சூனியத்தை எடுக்கிறோம்னு பிசினஸ் பண்றான இந்த ஆட்கள் எல்லாம் இவ்வளவு டீடைல்ஸையும் மக்களுக்கு சொல்றது நீங்க பாக்குறீங்க. எதுக்கு? எதை ஆதாரமா காட்டுறாங்க? அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சிஹ்ர் சூனியம் வைக்கப்பட்டுச்சுன்னு வர்ற ஹதீஸ் இருக்கு, அதைத்தான் ஆதாரமா காட்டுறாங்க. அதை ஆதாரமாக கேட்டு பேசுறதா இருந்தா இதை எப்படி அவர்கள் கண்டுபிடித்தார்கள்? அப்ப அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வந்தானே கண்டுபிடிக்க முடியும். அந்த சம்பவத்தின் அடிப்படையில் நீங்க நம்புறதா இருந்தா கூட அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் இறைவனால் அறிவித்து கொடுக்கப்பட்டு கண்டுபிடிக்க முடியுமே தவிர வேற ஒருத்தருக்கு அதை கண்டுபிடிக்க வழி இல்லை. உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அதை சொல்லு, அதுக்குரிய அந்த சான்றுகளை காட்டு. ஒருவருக்கு சிகிர் வைக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வது எப்படி என்பதற்கு உன்கிட்ட இருக்கிற ஆதாரம் என்ன? எந்த குர்ஆன் வசனத்துல இன்னென்ன மாதிரி இருந்தா சிகிர் என்று கண்டுபிடிக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு? எந்த ஹதீஸ்ல இப்படி இப்படி இருந்தா சிகிர், சூனியம், பில்லி, ஏவல் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு வழி என்ன? இது அவர்களுக்கு சொல்ல இயலாது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன, இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு ஹதீஸ் சொல்லாத விஷயத்தை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஹதீஸை உண்மை நம்புறவர்களா இருந்தார்களே ஆனால் சூனியம் வச்சிருவாங்க, சரி வச்சிருவாங்கன்னு நம்பணும், அதான அந்த ஹதீஸ்ல உள்ளது. ஆனா அதை கண்டுபிடிக்கலாது நம்பணும். அதை கண்டுபிடிக்க இயலாது, யாருன்னு கண்டுபிடிக்க இயலாது, எங்கன்னு கண்டுபிடிக்க இயலாது, எப்போ வச்சான்னு கண்டுபிடிக்க இயலாது. அது அல்லாஹ்வை மலக்க அனுப்பி சொல்லி தந்தாதான் கண்டுபிடிக்க இயலும். அவ்வளவுதானப்ப அந்த ஹதீஸ்ல இருக்குது. நீ எப்படி உன் பிசினஸுக்கு இந்த ஹதீஸை கொண்டாந்து நினைக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இது ஒரு ஃப்ராடு, இது ஏமாத்து வேலை, பித்தலாட்டம் அப்படிங்கிறத விளங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த அந்த அந்த சிகரை சொல்லக்கூடிய அந்த செய்தியிலேயே சிகர் செய்யப்பட்ட அந்த பொருள் கிணத்துல புதைச்சு வச்சாங்க இல்லையா, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கவில்லை வெளியேற்றல வருது. அது அங்கே இருந்துகிட்டு இருக்கும் பொழுது, அப்படி இருக்கும்போது அல்லாஹ் அதை குணமாக்கி இருக்கிறான். மந்திரத்தில் இந்த பொருள்னால இல்லைங்கிறத காட்டுற மாதிரி தான் சம்பவம் இருக்கு. அப்ப அதை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்திலையும் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை தோண்டி எடுத்தா தான் உனக்கு அந்த சிகர் போகும், அதை நாங்க தேடி பிடிச்சி எடுத்துருவோம், எங்களுக்கு இவ்வளவு ரூபா கொடு
இதுவும் ஃப்ராடுன்னு விளங்குது. சரி, இந்த சிகிரி என்று ஒண்ணு செஞ்சு இந்த மாதிரி எனக்கு உள்ள தீராத ஒரு வைத்த வழியை அதுக்குரிய காரணத்தெல்லாம் கண்டுபிடிச்சு ஒருவருக்கு நீக்க முடியும்னு சொன்னா, அவ்வளவு சக்தி பெற்ற இந்த மந்திரவாதிகள் என்னத்தையாவது இது மாதிரி ஒரு மந்திர வேலை பண்ணி பணக்காரனை ஆவல, பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம்ல, பெரிய பெரிய தலைவர்களா இருக்கலாமாங்க. அவங்க அவங்க ஏரியா, ஒரு மனுஷன் அந்த ஏரியாவில் ஒரு முன்னிலை வர விரும்பத்தானே செய்வான். அந்த மாதிரி இந்த சிகிர் பண்ற ஆள்கள்லாம் நீங்க எடுத்து பாருங்க. சூனியம் பண்றேன், அதை எடுக்கிறேன்னு நிக்கிறாங்களா மார்க்க அறிஞர்கள், இவங்க எல்லாம் நம்மள்ட்ட கையேந்திர நிலையில ஆக்கி வச்சிருக்கலாம். யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. யாரு உங்களுக்கு எல்லாம் சூனியத்தெல்லாம் எடுத்துட்டு வரான், சூனியத்தெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லவருடைய வாழ்க்கை தரம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவருக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. நம்மள்ட்ட நம்ம கொடுக்குற 100 ரூபாய், நம்ம கொடுக்குற 50 ரூபாய், இதுலதான் அவருடைய கணாத்து ஓடுமே தவிர, அவர் ஏதோ ஒரு சூனிய மந்திரம் பண்ணி ஏதாவது பண்ணிட வேண்டியதுதானே. அப்படி எல்லாம் பண்ணிட இயலாது. அந்த அவர் ஒரு கடை வைக்க வேண்டியது ஒரு ஏரியாவில், அந்த ஏரியாவில் எத்தனை கடை இருக்கு அத்தனை கடைக்காரனுக்கு சிகர் வச்சு விட்டுற வேண்டியது, அவன் மூடிட்டு போயிடுவான். இவருக்கு மட்டும் வியாபாரம் பிச்சுட்டு ஓடும்ல, அப்படி செய்யணும். ஒரு சூனியக்காரரை செய்ய சொல்லுங்களேன். ஒரு சூனியம் பண்ணக்கூடியவர் ஒன்னும் செய்ய வேண்டியது இல்ல. ஒரு ஏரியாவில் மளிகை கடை வைக்க நினைக்கிறாரா, அந்த மளிகை கடை வச்சுக்கிற 50 பேருக்கு சூனியம் வச்சு விட்டுற வேண்டியது, எல்லாரும் படுத்துருவாங்க. இவர் மளிகை கடை மட்டும் தான் இருக்கு, இவர் பாட்டு சம்பாதிக்கலாம். ஜவுளி கடை வைக்க நினைக்கிறாரா, மட்டமான துணியை கூட வச்சுக்கலாம், அந்த ஏரியாவில் இருக்க 50 கடைக்காரனுக்கு வச்சு விட்டுற வேண்டியதான். இப்படி எல்லாம் பண்ணி யாராவது இப்படி ஆயிருக்கிறாங்களா? இந்த மாதிரி எத்திதான காலமெல்லாம் பொழைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்க சூனியத்தை கொண்டு வென்று அந்த மாதிரி எல்லாம் பண்ணலைங்க. அதே மாதிரி இப்ப ஒரு தேர்தல், உங்க பக்கத்துல தேர்தல் நடக்குது, பஞ்சாயத்து போர்டு தேர்தல், நீங்களும் வேட்பாளரை போட்டிட்டு 50 பேருக்கு சூனியம் பண்ணிட வேண்டியதானே. பிரச்சாரத்துக்கு போக மாட்டான்ல, நீங்களும் எல்லா ஓட்டையும் அள்ளிட்டு வந்துடலாம்ல. இப்படி எல்லாம் பண்றது இருந்தா செய்யலாம்ல, செஞ்சிருக்காங்களா யாராச்சும்? பார்த்தாலும் அவங்கள பார்த்தாலே தெரியுது பொய்ங்கிறது, இது பொய், இவங்க ஒண்ணுமே செய்யலைங்கிறது. அப்ப இதுகளை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேல இந்த மார்க்கத்தின் பெயரால் இது செய்யறாங்கல்ல, அப்படி சிகிரி என்று ஒன்று இருந்தால் கூட, அப்படி சிகிரி செய்யறேன் என்று ஒருவர் இறங்குவது, அதை எடுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, செய்வதற்காக இருந்தாலும் சரி, அப்படி இறங்குவது மார்க்கத்தில் நல்லதா? ஒரு மார்க்க அறிஞர் செய்ய தகுந்த செயலா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஜ்தனிபு சபஅல் முபிகாத், மனிதர்களை அழித்து நாசமாக்குகிற 7 பாவங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். மனிதர்களை டோட்டலா அழித்து நாசமாக்கக்கூடிய பாவங்கள் 7. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 7 இதை நீக்கிருங்க, விலகிக் கொள்ளுங்கள்ங்கறாங்க. அப்ப நபி தோழர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் வமா ஹுன்ன, அல்லாஹ்வுடைய தூதர், அந்த 7 என்ன? 7 விஷயங்களை விலகிக் கொள்ளணும்ங்கறீங்களே, அது என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஷ்ஷிர்கு பில்லாஹ், ஒன்னு அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல், இரண்டாவது வஸ்ஸிஹ்ரு, இரண்டாவது மேட்டர் சிஹ்ரு, சூனியம். இந்த சூனியம் என்பது டோட்டலா விலகிக் கொள்ளுங்கங்கறாங்க. விலகிக் கொள்ளுங்கள் என்ன அர்த்தம்? இந்த சூனியம் செய்யறேன், நான் எடுக்கிறேன், நான் சூனியம் படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்ல யார் இறங்கினாலும் சரி, அவர்கள் ஷிர்க்குக்கு அடுத்தபடியாக, இன்னும் சொல்ல போனா கொலைக்கு முந்தி வருது. 2வது இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் புகாரியில 2767வது ஹதீஸ், 5764வது ஹதீஸ், 6857வது ஹதீஸ், 3 இடத்துல சஹீஹுல் புகாரியில வருகிறது, சிஹ்ர் என்பது இணை வைத்தலுக்கு அடுத்தபடியான பாவம், மனிதனை அழித்து நாசமாக்குகிற 7 பாவம் என்ன, அதை கூட தெரிஞ்சுக்கலாம் தகவலுக்காக வேண்டி. இணை கற்பித்தல், சூனியம் செய்தல், கொலை செய்யறது, நியாயமின்றி கொலை செய்தல், பட்டியை சாப்பிடுறது, அனாதைகளுடைய பொருள்களை சாப்பிடுறது, யுத்தத்தில் களத்தில் நிற்கும் பொழுது புறமீதுகிட்டு ஓடுவது, கற்புடன் நடக்கக்கூடிய பெண்கள் மீது பழி சுமத்துறது என்று 7 பாவங்கள். அந்த 7 பாவங்களை விட்டு நீங்கள் 7 அழித்து நாசமாக்கி இருக்கிறாங்க. இந்த 7 காரியங்களை செஞ்சீங்கன்னா உங்களுடைய நல்லறம் அமல் எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கி இருக்கிறாங்க. ஒரு மார்க்க அறிஞர் என்று சொல்லக்கூடியவர் இதை நான் சிகர் வைக்கிறேன், சிகர் எடுக்கிறேன்னு சொன்னார்னா அவர் யார்? மார்க்க அறிஞரா? உனக்கு என்ன கட்டளை? நீ அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளை எடுக்கிறது. அதை இவர் தொழிலா செய்யறேங்கிறாரு. அதை விலகிக் கொள்ள சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் அதை நான் தொழிலாக செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த சிஹ்ர் இருக்கு பாருங்க, அது பாவத்தில் கூட இஸ்லாம் சேர்க்கல. எதுல சேர்க்க தெரியுமா? ஒருவன் இந்த சிஹ்ர் செய்கிறேன் இறங்கிட்டான்னு சொன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இறை நிராகரிப்பாளர்களில் சேர்ந்து விடுகிறான். சாதாரண குற்றம் கிடையாது. கொலை செஞ்சா கூட அவன் இறை நிராகரிப்பாளர் ஆயிட மாட்டான், பாவியாத்தான் ஆவான். அப்ப மற்ற பாவங்கள் வட்டி எதிங்கிறான், பாவியாத்தான் ஆவான். இந்த சிஹ்ர் செய்யறவன் என்ன ஆயிடுறான்னு கேட்டா மார்க்கத்தினுடைய தீர்ப்பு, அவன் முஸ்லிம் அல்ல,
நான் சிகர் பண்ற மார்க் அறிஞர் செய்யறாரு, மார்க்கம் சொல்ல முஸ்லிமே இல்லைங்குது. மார்க் அறிஞர் ரெண்டாவது வருவோம். இவர் மார்க்க அறிஞர் என்று தன்னை சொல்லிக் கொண்டு மந்திர வேலை பண்றேங்கிற, தல்சமாத்து பண்றேன், பேய் ஓட்டுறேன், பிசாசு ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி சிகர் வைக்கிறேன், எடுக்கிறேன். வைக்கிறதுக்கு வைக்கவும் ஆளுக்கு இருக்கிறது, எடுக்கவும் வைக்கிறது போய், எடுக்கிறது போய், அது ஒரு விஷயம். செட்டிங் நாடகம். அப்படி வைக்கிறேன் எடுக்கிறேன் யாரெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறானோ, மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறானோ அவன் முஸ்லிம் இல்ல. குர்ஆன் சொல்லுது. எங்க சொல்லுது? சூரத்துல் பக்கராவுல 2வது அத்தியாயத்துல 102வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன அன்-நாஸ ஸிஹ்ர, ஷைத்தான்கள் இந்த சூனியம் என்பதை கற்றுக் கொடுத்து அவர்கள் காபிராகி விட்டார்கள். மக்களுக்கு சூனியத்தை சொல்லிக் கொடுத்து காபிராகி விட்டார்கள்ங்கறான். அப்ப சூனியத்தை சொல்லிக் கொடுத்து காபிராகி விட்டார்கள்னா என்ன அர்த்தம்? சூனியத்தை சொல்லிக் கொடுக்கிறது, சூனியம் என்பது ஒரு குஃப்ர்ல, இறை நிராகரிப்புல சேர்க்கக்கூடிய ஒரு குற்றம், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகிற குற்றம் வழங்குகிறது. அதே இதிலே வருகிறது, அதே ஆயத்திலே 202 ஒமா கஃபர சுலைமானும், சுலைமான் காபிராக இருந்ததில்லை. சுலைமான் நபி இருக்கிறாரே, அவர் தான் இந்த சிகரை எல்லாம் சொல்லி தந்தார்னு சொல்லி தான் ஏமாத்திட்டு இருந்தாங்க. அன்னைக்கு இருந்த யகூதிகள் வந்து சுலைமான் நபி தான் எங்களுக்கு எல்லாம் குறி அத்தாரிட்டி, அவர் வழியா தான் நாங்க இந்த சிகரை படிச்சுக்கிட்டு நாங்க செய்யறோம் அப்படின்னு அந்த மக்கள் வந்து ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அல்லாஹ் மறுப்பு சொல்றான், ஒமா கஃபர சுலைமான், சுலைமான் காபிராக மாட்டார், அந்த வேலையில செய்ய மாட்டார. அப்ப சிகர் செய்யற வேலையை குஃப்ருங்கறான் அல்லாஹ். சிகர் செஞ்சாருன்னா காபிரா இருப்பாரு. சுலைமான் நபி காபிரா ஒரு வேலையெல்லாம் செய்ய மாட்டார் ஒரு காலத்துல, அப்படி செஞ்சதில்லை. அந்த சிகர் அவர் சொல்லி தரலங்கிறதெல்லாம் எப்படி சொல்றான்னு கேட்டா, சுலைமான் நபி நிராகரிப்பவராக இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதுலயே அந்த சிகரை வந்து சில பேர் கற்றுக் கொடுத்தாங்கல்ல சைத்தான்கள், அவங்களே என்ன சொன்னாங்களா? அதே வசனத்தில் இருக்கிறது, இன்னமா நஹனு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர், நாங்கள் ஒரு சோதனையா வந்திருக்கிறோம், நீ இந்த நிராகரிப்பாளன் ஆகிறாதே என்று சொல்லிட்டு தான் கற்றுக் கொடுத்தாங்களாம். அதை படிச்சா நிராகரிப்பான். இந்த சிகருங்கிறத படிச்சோம்னு சொன்னா உடனே காபிர் ஆயிடுவான் அப்படிங்கிற கருத்தை வந்து 102வது வசனத்துல சொல்லி காட்டுறான். இன்னும் சொல்ல போனா, வலகத் அலிமு லமன் இஸ்தராஹு மாலஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக், அதே வசனம் 202 அல்லாஹ் சொல்றான், யார் இந்த சூனியத்தை அப்படி ஒரு கலையை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில எந்த பாக்கியம் இல்லை. மறுமையில யாருக்கு பாக்கியம் எல்லாம் போகும்? காபிருக்கு தான் பாக்கியம் எல்லாம் போகும். கொஞ்சமாச்சு கடைசியா சொர்க்கத்துக்கு போயிடுவான். முஸ்லிமா இருந்தான்னா, மோமினா இருந்தான்னு சொன்னா தண்டனை அனுபவிச்சுட்டாவது கடைசியாவது போயிடுவான். இவர்களுக்கு என்னவா? மாலஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக், ஆகிரத்துல ஒரு நசீபும் அவர்களுக்கு இல்லை. யாருக்கு? இந்த சிகர் செய்யற இந்த மந்திரவாதி ஆலிம்சாக்கள் இருக்காங்களே, இவங்க எல்லாம் முஸ்லிம் இல்லைன்னு அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். இவங்க எல்லாம் மறுமையில எந்த பாக்கியம் இல்லைன்னு அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மிகப்பெரிய பாவங்கள்ல ஒரு பெரிய பாவத்தை அவன் செய்யறான்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு வேலையை மார்க்க அறிஞர் செய்யலாம். ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டிய கேள்விதான், நீ ஒரு மார்க்க அறிஞர் இல்லையா? மார்க்கத்தின் அடிப்படையில் நீ செய்யலாம், நீ வந்து எங்கள்ட்ட ஏமாத்த பாக்குற, உன்னைய முஸ்லிமா சேர்க்க கூடாது எங்களுக்கு மார்க்கம் சொல்லுது. அவனையே மார்க்கத்தை வெளியேற்றிட்டீங்கன்னு சொன்னா அப்புறம் அது செய்கிற வாசல் அடிபட்டு போயிருமே. இஸ்லாத்தின் பேர்ல உங்களை ஏமாத்துறா, அப்படி யார்கிட்ட கேப்பியா போறோம்? அப்ப இல்லைங்கிறது அவனுக்கு இன்னும் உறுதியாகுது. இதை செய்யறவனை எல்லாம் இஸ்லாத்தை விட்டு அல்லாஹ் வெளியேற்றுறான்னு சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி ஒண்ணு கிடையாது. இந்த மாதிரி செய்யறதுக்கு யாராவது வந்தாருன்னா நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டேன்னு இஸ்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுது. இஸ்லாத்தை விட்டு அவர் வெளியே போயிட்டாருன்னு சொன்னா அப்புறம் எப்படி யார்கிட்ட போய் நீங்க சிகர பார்ப்பீங்க? இதெல்லாம் பொய்ங்கிறது வந்து உளவு தெளிவான முறையில விளங்குகிறது. இதுதான் சிகரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு சொல்றோம், இப்படிலாம் ஒண்ணு இருந்தா முதல்ல எனக்கு தானங்க செய்வாங்க, நான் தானங்க சுத்திக்கிட்டு இருக்கிறேன், நான் தான் ஊரா போய் இந்த சிகர் தொழில்களா இடைஞ்சல் பண்ணனா இல்லையா? 20 வருஷமா எவ்வளவு இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கிறேன், பிசினஸ் எல்லாம் ரொம்ப அடிபட்டு போயிருக்குது. அப்ப எனக்கு செஞ்சு காட்டுங்களா, சவால் வர்றேன்ல. என்ன வேணும் உங்களுக்கு? சட்டை வேணுமா, வேர்வை வேணுமா, அல்ல தலை முடி வேணுமா, என்ன வேணும் தர்றேன், நானே வழியை தர்றேன். அவர் யாராவது இருந்தா கேட்டுவாங்க, நானே தந்துடுறேன், கள்ளத்தனமா கூட எடுக்க வேண்டியது இல்ல, எனக்கு செய்ய சொல்லுங்க பாப்போம். அப்படிலாம் நடக்க அப்படி ஒரு சக்தி எல்லாம் மனுஷனுக்கு கொடுக்கல. ஒண்ணு அறுவாலை விட்டு வெட்ட முடியும், கொத்த முடியும், விஷத்தை கொடுத்து சாவடிக்க முடியுமே தவிர மந்திரத்துல ஏதாவது செய்யணும்னா அப்படியே சவாலை விடலாம். யாரும் சவாலை விடலாம், நான் மந்திரத்தில் அப்படி பண்ணி இப்படி பண்ணிடுவேன்னு சொன்னான்னு சொன்னா முடியாத செஞ்சுக்கிறான்னு சொல்லி சவால் விடலாம். அறுவாலை வெட்டுவன் கொத்துவானா நான் அதுக்கு தகுந்த மாதிரி செக்யூரிட்டியா இருந்துக்கிடுவேன், அதான் செய்ய முடியுமே தவிர ஒரு சாதனமும் இல்லாம என்னத்தையாவது சொல்லி ஏதாவது பண்ணி செஞ்சிடலாம் நினைச்சீங்கன்னு சொன்னா அது மார்க்கத்தில் இல்லை. நாங்க அறைகூவலை விடுகிறோம். இந்த மாதிரி பில்லி சூனியம் ஏவல்னு சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருந்தா அவர்களுக்கு ஒரு அறைகூவலாகவே நம்ம விடுறோம். முதல்ல எங்களுக்கு செஞ்சு காட்டு, நாங்க எல்லா வகையிலும் ஒத்துழைக்கிறோம், உனக்கு என்னென்ன வேணுமோ செய்யறோம். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. 100% நம்பணும். சில விஷயங்கள், சில நோய்கள் நமக்கு வரும், காரணங்களை டாக்டர்கள் கண்டுபிடிக்க முடியாம போகும்.
அதெல்லாம் உண்மை. மனோதத்துவ ரீதியா சில பிரச்சனைகள் உள்ளுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா எந்த டெஸ்ட்டுக்கு நிக்காது. ஆனா நம்ம மனசுல பாதிக்கப்பட்டிருந்தோம்னு சொன்னா நோய் இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கு பார்க்க வேண்டியது மனோதத்துவ நிபுணர்களை, அது மாதிரியான நிபுணர்களை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்ல சரியாயிரும். அது நான் எக்ஸ்ரே பார்த்தேன் ஒன்னையும் காணா, டெஸ்ட் பார்த்தேன், பிளட்டை பார்த்தேன் ஒன்னையும் காணா, ஆனாலும் வயிற்று வலிக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப நீங்க மருத்துவத்துல கண்டுபிடிக்க இல்லைன்னு சொன்னா வேற விதமான மருத்துவத்தில் இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. அந்த வெவ்வேறு வெரைட்டிகள்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஏமாத்து பேர்கள்ட்ட போய்கிட்டு காசையும் பறி கொடுத்து, ஈமானையும் பறி கொடுத்து, சொந்த பந்தங்களுக்குள்ள பகையும் உண்டாக்கி இப்படி போய் ஓடக்கூடிய ஒரு மார்க்கத்தால நமக்கு தரல. நமக்கு அறிவுபூர்வமாக மனிதனுக்கு எந்த கேடும் தராத பின்பற்றுவதற்கு எளிதான ஒரு மார்க்கத்தை எல்லாம் தந்திருக்காங்கிறத கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். சிகிர் மேட்டரை இதோடு முடித்துக் கொண்டு மூசா நபி வரலாறு நம்ம திரும்பிடுவோம். சிகிர் போதும், எல்லா வாரம் முழுமையான அளவுக்கு சொல்லியாச்சு. அடுத்தபடியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் சூனியக்காரர்கள்ட்ட போட்டி வைக்கப்படுகிறது. போட்டியில் அவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். போட்டி வைக்கப்படுது, ஜெயிச்சிடுறாங்க. அந்த சூனியக்காரர்கள் வந்தாங்க பாருங்க, அவங்களே நம்ம போலி நம்ம வித்த காட்டுறோம், அவர் நெசத்து செய்துட்டு இருக்கிறாரு என்று விளங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க, மூசா நபியை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றது வரைக்கும் நம்ம வரலாற பார்த்திருக்கிறோம். அடுத்தது மூசா நபி வரலாறில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஃபிரௌனுடைய மனைவியை பற்றி ஒரு செய்தி. ஏன்னா மூசா நபியுடைய காலத்தில் நடக்கிற சம்பவமா இருக்கிறதுனால ஃபிரௌன் மூசா நபியுடைய வில்லன் எதிரி யாருன்னு கேட்டா ஃபிரௌன். இந்த ஃபிரௌன் என்பவன் அவ்வளவு பெரிய கொடுமைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா அவன் குடும்பத்திலேயே அந்த ஏகத்துவத்துக்கு ஆளை உண்டாக்குறான். அவனுடைய மனைவியவே ஃபிரௌனுக்கு எதிராக அல்லாஹ் திருப்புறான். எப்படி திருப்புறான்னு கேட்டா இவன் வேற வேற கொள்கையை செஞ்சா கூட திருப்பி இருக்க இயலாது. இவனுடைய வாதம் என்னன்னு கேட்டா நான் தான் கடவுளுங்கிறான். ஃபிரௌனுடைய வாதம் என்ன, அது இது கடவுள் அது கடவுள்னா கூட இவனை கண்டுபிடிச்சிருக்க இயலாது. இவனுடைய வாதம் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா நான் கடவுள்னு வாதம் பண்ண, ஆனா ரப்புக்கும் ஆளாண்டான், நான் தான் உங்களுக்கு பெரிய கடவுள்னு சொன்னான். மா அலிம் துலக்கும் என் இலாஹின் கைரி, என்னை தவிர வேறு கடவுள் உங்களுக்கு இருப்பதாக எனக்கு தெரியலண்டான். இப்படி மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்ததுனால இது பொண்டாட்டிக்கு தான் கரெக்டா தெரியும். ஒருவன் கடவுள் வாதம் பண்றான்னு வைங்க, உலகத்துக்கெல்லாம் கடவுள் வாதம் பண்ணி ஏமாத்திட்டு போயிடலாம். வீட்டுக்குள்ள ஏமாத்த இயலாது. 24 மணி நேரம் நடிக்குதல் என்பது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உலகத்துல 1 மணி நேரம் மேடையில் நடிச்சிட்டு போயிடலாம். இது ரொம்ப ஈஸியான விஷயம். 24 மணி நேரமும் 365 நாள் நடிக்க இயலுமா? வீட்டுக்குள்ள இருந்தா அவனுடைய யதார்த்தமான நிலை தெரிஞ்சிடும். அவனுக்கு வயிற்று வலி வர்றது நம்ம பார்த்திருப்பாங்க. அவனுக்கு மலச்சிக்கல் 3 நாளைக்கு அகுசுபமா இருக்கிறது அவன் மட்டும் அவஸ்தையை பார்த்திருப்பாங்க. ஒண்ணுக்கு போகல நம்ம அவஸ்தையை பார்த்திருப்பாங்க. அவன் பசியில துடிக்கிறத பார்த்திருப்பாங்க. சில உணவுகளை சாப்பிட முடியாம இருக்கிறத பார்த்திருப்பாங்க. இவன் போய் கடவுளுங்கிறான். இவன் நம்ம அப்படி வழங்கியிருக்காங்க இல்லையா? அந்த அம்மாவுக்கு வழங்கி போச்சு, இவன் கடவுளுங்கிறான் பொய் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கொள்கையை அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. அது போக எடுத்து வளர்த்தாங்க இல்லையா? மூசா நபியை எடுத்து வளர்த்தது யாரு? இந்த ஃபிரௌனும் அவருடைய மனைவியும் தான் எடுத்து வளர்க்குறாங்க. எடுத்து வளர்த்ததுனாலையும் அந்த வளர்ப்பு பிள்ளைங்கிற ஒரு பாசம் ஒன்று இருக்கும். அதனால அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை காது கொடுத்து கேட்க வேண்டிய நிலைமை. ஒரு பக்கம் பிரச்சாரம், ஒரு பக்கம் கணவனுடைய பலவீனம், அவனுடைய முரட்டுத்தனம், அவனுடைய கடவுளுங்கிற ஒரு வாதம், இதுகளை எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்து அந்த அம்மா அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ரொம்ப சிலாகித்து சொல்றான். எந்த அளவுக்கு சிலாகித்து சொல்றான்னு கேட்டா, முஸ்லீம் என்பதற்கு எடுத்துக்காட்டு அந்த அம்மா தாங்கிறான்ல. நீங்கள் முஸ்லிம்கள் மோமின்கள் இறைவனை ஏற்றுக்கொண்ட சமுதாயம் என்று நீங்கள் இருந்தீர்களே, ஆனால் உங்களுக்கு எடுத்துக்காட்டு எங்க இருக்குன்னு கேட்டா இந்த அம்மாவிடத்துல தான் எடுத்துக்காட்டு இருக்கிறது அல்லாஹ் சொல்றான். 66வது அத்தியாயத்துல 11, 12 ஆகிய 2 வசனங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், வலரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் முன் மாதிரியாக எடுத்து காட்டுகிறான். இம்ரஅத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை முன்மாதிரியாக அல்லாஹ் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறான். அந்த அம்மா தான் நீங்கள் இறை விசுவாசிகளா இருப்பீர்களே, ஆனால் அந்த அம்மா தான் உங்களுக்கு மாடல், முன்மாதிரி. அது என்ன அப்படி என்ன மாடல்? அந்த அம்மாட்ட அப்படி மாடலுக்கு என்ன இருக்குது? நாமெல்லாம் கூட உம்மத்தை முகமதியா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தா சமுதாயமா இருக்கக்கூடிய நாம கூட அவங்கள முன்மாதிரியா கொள்ற அளவுக்கு இப்படி என்ன அம்சம் அவங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னு கேட்டா அதையும் அல்லாஹ் சொல்றான். இது காலத் ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. அந்த அம்மா சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இறைவா உன்னுடைய சொர்க்கத்துல எனக்கு ஒரு மாளிகை நீ எழுப்பி விடு. அவங்க கேட்கிறாங்க. இப்ப இருக்கிறதே மாளிகைலாம் இருக்கிறாங்க. ஃபிரௌனுங்கிற ஒரு மன்னனா இருந்தா மன்னனுடைய மனைவி யாரா இருப்பாங்க? பட்டத்து ராணியா இருப்பாங்க.
அவர் ராஜாவா இருந்தார்னு சொன்னா அவருடைய மனைவி என்னவா இருப்பாங்க? பட்டத்து ராணியா இருப்பாங்க. பட்டத்து ராணிகளுக்கு என்னென்ன கிடைக்கும் உலகத்துல அவ்வளவு உங்களுக்கு கிடைக்கும். அரண்மனை இருந்துச்சு, நீச்சல் குளம் இருந்திருக்கும். அதுவும் அந்த எகிப்துடைய நாகரிகம் பழமையான நாகரிகம். அதுல எல்லா வசதிகளும் அந்த அட்வான்ஸா உலகத்துக்குலாம் அவன் தான் முன்னிருப்பான். எந்த மாதிரியான வசதிகள் எடுத்துக்கொண்டாலும் பழமையான நாகரிகத்துக்கு சொந்தமானதுல எகிப்து நாகரிகம் முந்தியது. அப்படியான நாகரிகம் மிக்க ஒரு சமுதாயத்தில் இருக்கும் பொழுது அவ்வளவு அற்புதமான கட்டடங்களும் அரண்மனைகளும் நீச்சல் குளங்களும் நகைகளும் ஆபரணங்களும் பல்லக்குகளும் அதை தூக்குவதற்கு எடுபடிகளும் ஏவல் ஆட்களும் இப்படியான வசதிகளோடு நம்ம இருந்திருப்பாங்க. அவங்க அந்த ஃபிரௌனை கடவுள்னு ஏத்துக்கிட்டாலும் சரி அல்லது ஏத்துக்கிறாம கொஞ்சம் நடிச்சிருந்தா கூட சரி அந்த வசதிகளை அனுபவிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம். நடிச்சு கூட இருந்திருக்கலாம்ல. இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? போடாட்டாங்க. நான் ஏத்துக்க முடியாது, நீ கடவுள் கிடையாது. இந்த அகில உலகத்தையும் படைத்த ஒரு கடவுள் இருக்கானே தவிர மனுஷனை கடவுளாக்குறவளே புருஷனா இருந்தாலும் சரி மனுஷனை கடவுளாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா உறுதியா இருந்ததுனால என்ன நடந்துச்சு? இருக்கிற அரண்மனையில தூக்கி எறியப்படுறாங்க. இருக்கிற அரண்மனையை இழக்க வேண்டி வருது. அரண்மனை, இந்த சொகுசு, அந்த வசதி வாய்ப்புகள், இந்த இதுகளை எல்லாம் ஆண்களை விட பெண்களுக்கு இழக்க முடியாது. ஆம்பளை இழந்துருவான். எதை இழந்துருவான்? இந்த மாதிரி வெளி பகட்டுகள் இருக்கு பாருங்க. இந்த பகட்டுகளை ஆம்பளை 2 சட்டையை போட்டு அதையே போட்டு காலமெல்லாம் போயிட்டு இருப்பான். 40 சட்டை வச்சுக்கணும் ஆசைப்படவே மாட்டான். 2 சட்டை இருந்தா கூட இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு போட்டு துவச்சு போட்டுட்டு அவன் என்ன செய்வான்? வெளியில அந்தஸ்தோட இருந்துருவான். ஒரு பெண்ணுக்கு அப்படி இருக்க முடியாது. 400 சேலை இருந்தாலும் இன்னொரு 400 சேலை இருந்தா தான் அவங்களுக்கு திருப்தி அடையும். அந்த மாதிரி நிறைய இருக்க வேண்டும் என்று அவங்க என்ன செய்வாங்க? ஆசைப்படுவாங்க. அது மாதிரி நகை நட்டு அது இதுன்னு சொல்லி எல்லாத்திலையுமே நம்மளுக்கு இவ்வளவு இருக்குன்னு காட்டுற இயல்பாக இப்படி இருக்கிறாங்க. இயல்பாகவே அப்படி அவங்க படைக்கப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆம்பளை எவ்வளவு பெரிய ஒரு லட்சம் ரூபாய்க்கு நான் ஒரு சட்டை எடுக்கிறேன்னு வைங்க, அப்படிலாம் சட்டை இல்ல. ஆம்பளை போட மாட்டான். எதை நம்பி போடுவான்? வாங்கினதும் போடுவான். ஆம்பளை இப்படி போட மாட்டான். ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிருவோம். 1 லட்சம் ரூபாய்க்கு நான் சட்டை போடுறேன்னு வைங்களேன், இந்த 1 லட்சம் ரூபாய் சட்டையை கொண்டு போய் பார்த்து நல்லா இருக்கா 4 பேட்டு காட்ட மாட்டேன். பொம்பளையில என்ன செய்வாங்க? ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்தாங்கன்னா அது அவ்வளவு பேட்டும் காட்டினா தான் அவங்களுக்கு மனசு ஆறும். அவங்கள சேர்ந்த அந்த அத்தனை தோழிகள்கிட்டையும் அவங்க சொந்தக்காரங்கள்ட்டையும் அக்கம் பக்கத்து வீட்டுலாம் அதை காட்டலன்னா மண்டை வெடிச்சு போயிடும். இது சிரிக்கிறதுக்கு சொல்லல, யதார்த்தமா உள்ள ஒரு சுபாவம். அவங்கள்ட்ட அப்படி வேற உண்ணுவது திங்கிறது எல்லாம் பெருசா ஆம்பளை மாதிரி நாட்டம் காட்ட மாட்டாங்க. இவன் தான் 1/2 கிலோ கறி மட்டும் திம்பா, அதெல்லாம் அதுல விருப்பம் கிடையாது அவங்களுக்கு. உண்பது இந்த மாதிரி விஷயத்துல தியாகம் பண்ணிடுவாங்க. வெளி பகட்டுகள்ல அவங்களுக்கு தியாகம் பண்ண முடியாது. ஆம்பளைக்கு நாக்குல தியாகம் பண்ண இயலாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அம்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலவீனம். அவங்களுக்கு ஒண்ணு கொடுத்து இவங்களுக்கு ஒண்ணு நல்லா கொடுத்து வச்சுக்கிறான். அப்ப இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அரண்மனை விளக்குற ஒரு பெண்ணுக்கு மனசு வருமா? எத்தனை வகை வகையா அணிஞ்சிருப்பாங்க, எத்தனை வகை வகையா ஆபரணங்களை போட்டிருப்பாங்க, எத்தனை வகை வகையான வசதிகள் அவங்களுக்கு இருந்திருக்கு. இதையெல்லாம் நாம இவனை எதிர்த்தோம்னு சொன்னா போயிரும் என்று தெரிந்து கொண்டே எதிர்த்தாங்க. அப்ப அதை எதிர்த்து என்ன பண்ற? ஏன் எதிர்த்தாங்க தெரியுமா? அவங்க கணக்கு பண்ணாங்க, இந்த அரண்மனையை விட இன்னொரு அரண்மனை இருக்குது. அவங்க என்ன கணக்கு பண்ணாங்களா? இந்த உலகத்தில் இவன் கட்டி இருக்கிற அரண்மனையை விட இறைவன் எனக்கு பின்னாடி தரப்போறான ஒரு அரண்மனை அது பெருசு. அதான் சொன்ன, அதுலதான் முன்மாறிக்கிறான். எதுல முன்மாறி தெரியுமா? இது காலத் ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா சொர்க்கத்துல உன் பக்கத்துல எனக்கு ஒரு மாளிகை தந்துரு. இது வேணாம், இது நான் இலக்க தயாரா இருக்கிறேன், அது எனக்கு வேணும், அதை இலக்க நான் தயாரா. இதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அங்க கிடைக்கிற அந்த சுகத்தையும் சொகுசுகளையும் அந்த இன்பங்களையும் நான் இலக்க தயாராக இல்லை என்று சொல்லி அவங்க பிரார்த்தனை பண்றாங்க. ஒண்ணு. இரண்டாவது, வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், இந்த ஃபிரௌனை விட்டும் இவனுடைய சித்திரவதையை விட்டும் இந்த அநியாயக்கார கூட்டத்தை விட்டும் என்னை காப்பாத்துங்கறாங்க. அப்ப சித்திரவதை பண்ணிருக்கான்னு விளங்குது. அதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, அநியாயக்கார கூட்டத்திலிருந்து காப்பாத்துன என்ன அர்த்தம்? அரண்மனை சுகத்தை இழக்கிறாங்க, துன்பத்தை வேற சுமக்கிறாங்க. இருக்கிற இன்பத்தை இழந்துட்டு இல்லாத துன்பத்தை சுமக்கிறது என்பது சின்ன விஷயமா? இந்த 2 விஷயத்துல இந்த அம்மா மாடலா இருக்கிறாங்க. நீ மூமினா இருந்தால் இந்த உலகமா அந்த உலகமா என்று உன் முன்னாடி கேள்வி எழுப்பப்பட்டால் இந்த உலகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த உலகத்தை ஏற்றுக்கொள்ள நீ தயாரா இருக்கிறியா? அப்ப நீ மூமின், அப்ப நீ முஸ்லிம். இந்த உலகத்தில் ஏற்படுற துன்பமா அந்த உலகத்தில் ஏற்படுற துன்பமா என்ற கேள்வி வரும்பொழுது எல்லா நேரத்திலையும் இப்படி செய்ய வேண்டியதில்லை. இருக்கிற ஊடு வாசலாம் இடிச்சு தெருவுலிங்க சொல்லல, இதை எடுத்தால் அது போயிரும், அதை எடுத்தால் இது போயிரும் என்ற நிலைக்கு உன்னை தள்ளப்படும் போது, அப்படி ஒரு நிலைமை வரும் பொழுது எனக்கு இதை விட அதான் வேணும் நீ முடிவெடுத்தேன்னு சொன்னா நீ மூமின். இங்க ஒரு துன்பம் வருது, இதை சகிச்சுக்கிட்டா அங்க துன்பம் இல்லாம போயிரும். இந்த துன்பம் வேணான்னு நினைச்சுக்கிட்டு ஓடணும்னு சொன்னா அங்க துன்பம் கிடைக்கும். இதுல எதை நீ தேர்ந்தெடுக்கிற என்ற கேள்வி முன்னாடி வைக்கப்பட்டால்
இங்க உள்ள துன்பத்தை தேர்ந்தெடுத்துக்கிறேன், நான் அங்க துன்பப்பட தயாரா இல்ல, மறுமையில நியாய தீர்ப்பு நாள்ல நான் துன்பப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்தோம்னா நம்ம மூமின், நம்ம முஸ்லிமு, நம்ம இறை விசுவாசி, இறைவனை நம்பிக்கை கொண்டவர்கள். இந்த அம்மாட்ட இதான் பாடங்கிறாங்க. இந்த அம்மாவிடத்துல அவ்வளவு பெரிய பாடங்கள், அவ்வளவு பெரிய வசதி சொகுசுகளோட இருந்துட்டு இந்த மாதிரி தூக்கி எறிஞ்சாங்களே. இன்னைக்கு நல்ல மனுஷன் கெட்டு போறதுக்கெல்லாம் கூட இந்த மனைவி ஏற்ற இந்த சொகுசின் மீது இருக்கிற ஆசனங்க காரணம். புள்ளுங்க ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பான், இந்த அம்மா கொடுக்குற சாவி கொடுத்து அங்க பத்தியா ஃப்ரிட்ஜ் பத்தி அடுத்த வீட்டுல, அங்க பத்தியா பூட்டி வாங்கிட்டாங்க, இங்க பாரு ஏசி எல்லாம் போட்டாங்க, நீ என்ன சும்மா இருக்கிற லஞ்சம் வாங்கிடுவான். நல்லதான் போயிட்டு இருப்பான். இவங்களுடைய நச்சரிப்பு தாங்க இயலாம தான் என்ன பண்றது, என்ன இந்த உலகத்தில் அடுத்த ஆள்கள் மாதிரி நம்மளும் இருக்கணும் என்று சொல்லி இந்த பகட்டின் மீது ஆசைப்பட்டு நல்லவர்கள் எல்லாம் கூட லஞ்சம் ஊழல் எல்லாம் திளைச்சு போறதுக்கு காரணமாக இது அமைஞ்சிடுறது நம்ம உலகத்தில் நிறைய குடும்பங்கள்ல பாக்குறோம். அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அதெல்லாம் ஜெயிச்சு இதெல்லாம் பெருசே கிடையாது, போடான் இந்த அரண்மனை தூக்கிட்டு போ, இந்த புடவை எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் அப்புறம் எல்லாத்தையும் நீயே வச்சுக்க, எனக்கு அதான் வேணும் என்று தேர்ந்தெடுத்தாங்களே. அதுதான் மூமின்களுக்கு மாடல்னு சொல்ற அளவுக்கு அந்த ஃபிரௌனுடைய குடும்பத்தில் இருந்து அல்லாஹ் என்ன பண்றான், மூசா நபியுடைய அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை உண்டாக்கி வச்சிருக்கிறான் என்பதை நம்ம அவங்களுடைய வரலாறுல இருந்து நம்ம சொல்லிக்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமை பெற்ற பெண்கள் என்று சொல்லும்போது, பெண்கள்ல முழுமை பெற்ற பெண்கள் என்று சொல்லும் பொழுது ரெண்டு பேர் தான் சொன்னாங்க. ஒன்னு வந்து ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா, அவங்களுடைய பேர் ஆசியான்னு சொல்லி சஹீஹுல் புகாரியில 3411, 3434, 3769, 5418 ஆகிய ஹதீசுகள்ல அந்த ஃபிரௌனுடைய மனைவின்னு மட்டும்தான் குர்ஆன்ல இருக்குது. அவங்களுடைய பேர் என்னங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசியான்னு சொல்லி இருக்காங்க. இந்த ஹதீசுகளை நீங்க பார்க்கலாம். ஆசியா அவர்களும் அதே மாதிரி மரியம் அவர்களும் பெண்கள்ல முழுமை பெற்றவர்கள், பரிபூர்ண அடைஞ்சவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிதும் சிராகித்து பாராட்டி இருக்கிறாங்க. அப்படியான ஒரு சிறப்பை இந்த அம்மாவுக்கு அல்லாஹ் என்னஞ்சா கொடுத்திருந்தான். இதுல இன்னொரு செய்தி சொல்லிக்கிற வேண்டியிருக்கு. இந்த ஃபிரௌனுடைய மனைவின்னு வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆளை கொஞ்சம் புகழ் நல்லா சொல்லிட்டான்னு வைங்களேன், அதோட நிறுத்திக்கிறது. இவங்க என்ன பண்றாங்க, இருக்கிற ஆளுக்கு இதை நம்ம வேற மாதிரி ஒரு ருசிகரமா சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். என்ன ஃபிட்டிங்னு கேட்டா, இந்த ஃபிரௌனுடைய மனைவி இருக்காங்களே, இவங்கள சொர்க்கத்தில் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவியாக்குவான். இப்படி ஒரு கதை பயான்கள்ல, சொற்பொழிவுகள்ல, நிறைய நூல்கள்ல, மாத பத்திரிகைகள்ல, பிரசுரங்கள்ல எல்லாம் இதுகளை குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆயிஷா நாயிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், என்ன சொன்னாங்களாம், எனக்கு வந்து சொர்க்கத்துல வந்து இந்த மரியம் அவங்களையும், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியமையும் ஃபிரௌனுடைய மனைவி இருக்காங்களே அவங்களையும் வந்து அல்லாஹ் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி தருவான், உனக்கு தெரியுமா, எனக்கு திருமணம் பண்ணி தர போறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அந்த இப்பதான் கட்டினாங்க. அந்த காலத்தில் கட்டிட்டாங்க, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இட்டு கட்டி பொய்யான செய்திகளை எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இது தபரானிங்கிற நூல்ல இருந்தாலும் இதை சொல்லக்கூடியவர் ஹாலித் பின் யூசுப் என்பவர் தான் இதை சொல்றாரு. இவர் வந்து இவருடைய செய்திகளை வந்து யாருமே ஏத்துக்கிறது இல்லை. இவர் பலவீனமான ஒரு ஆளு, கூட குறைய சொல்ற ஆளு, உள்ளதை பேசுற ஆள் இல்ல என்ற காரணத்தினால் இவர்கள் நிராகரிக்கப்பட்ட ஒரு நூல்ல தான் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்புல வந்து முகமது இப்னுல் ஹசன் என்பவர் இடம்பெற்றிருக்கிறாரு. அவர் வழியாக இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அவர் நம்பகமான ஆள் இல்லை, நம்பிக்கை இல்லாத 2 ஆட்கள் வழியாகத்தான் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதனால வந்து இந்த மாதிரியான இட்டுக்கட்ட கதைகளை விட்டுற வேண்டியது. அவங்க சிறந்தவங்க ஒத்துக்கணுமே தவிர ரசூலுல்லாஹ் போய் அங்க போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுனாலயோ அப்படியெல்லாம் ஒன்றும் மார்க்கத்தில் கிடையாது. அவர்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை எல்லாம் என்ன செய்யுமா கொடுப்பான். அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை, அவங்களுடைய நல்லதுக்கு தகுந்த மாதிரி துணையை கொடுப்பான். அது நபிகள் நாயகத்துக்கு தான் அவங்களை மனமுடிச்சு வைப்பான் என்றெல்லாம் சொல்வது வந்து ரொம்ப அதிகமான கற்பனை, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, பொய்யான செய்தி, அதுக்கு ஆதாரம் கிடையாது என்பதை நம்ம விளங்கிக்கிறோம். இது மூசா நபி வரலாறுல அவங்களோட தொடர்பு இருக்கிறனால, மூசா நபியோட நேரடியாக தொடர்பு இல்லாவிட்டாலும் கூட அவங்களுடைய கொள்கை ஏற்றுக்கொண்ட ஒரு அம்மா என்ற ஒரு அடிப்படையிலையும் அவங்க யாரை எதிர்த்தாங்களோ அந்த குடும்பத்திலேயே இந்த ஏகத்துவ தென்றல் வீசியது என்ற தகவலுக்காக வேண்டியும் இதையும் நம்ம மூசா நபி வரலாறாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன விஷயம் என்று கேட்டால், இன்னொரு கதை. இந்த ஃபிரௌனுடைய மனைவி ரசூலுல்லாஹ்வுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது அதுக்கு ஒரு ஃபிட்டிங் பண்றாங்க. என்ன பண்றான்னு கேட்டா, ஃபிரௌன் வந்து கெட்டவன், இந்த அம்மா நல்ல அம்மாவா இருக்கிறாங்க, அவங்க 2 பேரும் எப்படி குடும்பம் நடத்திருக்க முடியும், அப்ப அதுக்கு ஒரு கதையை உண்டாக்குவோமே சொல்லிட்டு அடுத்த கட்டுகிற இவன் வந்து ஆண்மை இல்லாம இருந்தான் ஃபிரௌன், இந்த அம்மாவை எல்லாம் காப்பாத்துறதுக்காக வேண்டி அவனை ஆண்மை இல்லாம ஆக்கி வச்சிருந்தாங்க. அப்படி ஒரு கிஸ்ஸா. யார் ஃபிரௌனுக்கு ஆண்மை கிடையாதான், இந்த அம்மா வந்து கிட்ட நெருங்க மாட்டானா, அந்த மாதிரி இருந்தாங்கிற மாதிரி ஒரு கிஸ்ஸா.
அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா இன்னொரு கதை என்னன்னு கேட்டா, அப்படி நெருங்குவான சமயத்துல நெருங்கும் போது அவனுக்கு கையெல்லாம் வழங்காம போயிருமா, அப்புறம் திரும்பி விலகிக்குவானா. இப்படி அதாவது அவங்கள வந்து தீண்டவில்லைன்னு சொல்றாங்க. அப்படி இப்படி எல்லாம் சொல்வதற்கு மார்க்கத்துல எந்த ஆதாரமும் கிடையாது. அவங்க கணவன் மனைவியா இருந்தாங்கன்னா இம்ராத் பிறவனுடைய மனைவின்னு அல்லாஹ் வந்து அந்த டைட்டில போட்டே சொல்றான். அல்லாவே பிறவனுடைய பேரை கூட சொல்லாம அவனோட சேர்த்து சொல்றான், ஆசியான்னு சொல்லிட்டு போயிருக்கான். அல்லாஹ் பேரை கூட தவிர்த்து என்ன பண்றான், இம்ராத் பிறவனுங்கிறான். பிறவனுடைய மனைவினா ஒரு கணவன் மனைவிக்குள்ள என்னவா நடந்திருக்குமோ அதெல்லாம் நடந்திருக்கும். அதனால எல்லாம் குற்றம் இல்லை, அந்த சமுதாயத்துக்கு குற்றம் இல்லை. ஒரு பெண் இருக்காங்க, அவங்க இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டாங்க, ஆனால் கணவன் ரொம்ப கெட்டவனா கொடியவனா இருக்கிறான், அதுக்காக அவனோட தாம்பத்தியம் நடத்தாம இருக்க முடியுமா, ஓடியா போயிட முடியும். சக்தி இருந்தால் பிரிஞ்சு கொள்ளலாம், இல்லைன்னா சேர்ந்து இருந்தால் குற்றமாகாது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அவங்க வந்து பிறவன் வந்து அந்த பொண்ணோட குடும்பமே நடத்தல, தாம்பத்தியம் ஈடுபடவே இல்லை, அதனால அவங்களுக்கு பிள்ளையே பிறக்கல, இந்த மாதிரி எல்லாம் சொல்வதற்கு வந்து மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. எந்த ஒரு பொய்யான ஹதீஸும் கூட கிடையாது, சும்மா கதை தான் இருக்குது, கிஸ்ஸா தான் இருக்குது. அடுத்த பிரச்சனை என்னன்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் பண்ணாங்க, ஜெயிச்சாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமும் பிறவன் வந்து திருந்துற மாதிரி இல்லை. அவங்க ஏத்துக்கொண்ட மக்களே கொள்றேன்ட்டான. அந்த மந்திரவாதிகளையே உங்களை மாறுகையை வாங்குவேன், உங்களை வந்து கழுமரத்தில் ஏத்துவேன், கொள்ளுவேன் சொல்லிட்டான். இதுக்கு அப்புறம் இவ்வளவும் பார்த்த பிறகு அல்லாஹ்ட்ட இருந்து ஆர்டர் வந்துருச்சு, என்ன வெளியேறிடுங்க, இனிமே இந்த ஊர்ல இருந்து கொண்டு வேலை இல்லை. மூசா நபி எதுக்கு அனுப்பப்பட்டாங்க, ஒன்னு ஏகத்துவ கொள்கையை சொல்வதற்கு அனுப்பப்பட்டாங்க, ரெண்டாவது இஸ்ராயேல் மக்களை மீட்பதற்கு அனுப்பப்பட்டாங்க. ரெண்டு நோக்கத்தை அனுப்பப்பட்டாங்க, முன்னாடி சொல்லிடுறோம். ஒன்னு வந்து அந்த ஒரு கடவுள் கொள்கையை சொல்லணும், ரெண்டாவது என்னன்னு கேட்டா இந்த இஸ்ரவேல் மக்களை வந்து அந்த பிறவனுடைய கூட்டத்தார்கள் ரொம்ப அடக்குமுறை செய்து கொண்டிருந்தார்கள், அடிமையா நடத்தி கொண்டிருந்தார்கள், ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அடக்குமுறை செய்யும் பொழுது அவங்களை மீட்பதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் குரல் கொடுத்தாங்க, என்னோட அனுப்பிடு, அவங்களை சித்திரவதைப்படுத்தாத, எங்களை தனியா பிரிச்சு விட்டுரு, உன்னோட வச்சுக்கிட்டு அவங்களை நாசமாக்காத என்றெல்லாம் அவர்கள் வந்து என்னஞ்சாங்க கேட்டாங்க. அவன் அதை ஒத்துக்கிட்டு நீ இதை செய்ய அதை செய்ய, நான் செய்கிறேன், மந்திரத்தை காட்டு, போட்டி வை, ஜெயிச்சுன்னா உன் கோரிக்கை ஏத்துக்கிறேன் சொன்னான். எந்த ஒரு கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஊரை விட்டு போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இனிமே இந்த ஊர்ல இருந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி தன்னுடைய மக்களை அழைத்து கொண்டு, இஸ்ரவேல் மக்களை எல்லாம் இரவோட இரவாக அழைத்து கொண்டு என்ன செய்யறாங்க, அதை கொண்டு போறாங்க. அதை கொண்டு போற செய்திகளை வந்து அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இது வந்து அவங்களா கூட்டிட்டு போல, அல்லாஹ்வுடைய ஆர்டர் வந்த பிறகுதான் போனாங்க. மூசா நபி அவர்கள் தன்னோட சேர்த்து பனி இஸ்ராயேல் மக்களை கூட்டிட்டு போனாங்களே, அவங்களா போல, அவங்களுக்கு இடப்பட்ட கடமை அவனை திருத்துறதுதான். திருத்துற விட்டுட்டு அவங்களா ஓடி போல. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னு கேட்டா 20வது அத்தியாயம் 77, 78, 79, 80 ஆகிய வசனங்கள்ல சொல்றான், உலகத் அவுஹைனா இலா மூசா, மூசாவுக்கு நாம் அறிவித்தோம். என்ன அறிவித்தோம், அன் அஸ்ரி பி இபாதி, எனது அடியார்களை இரவிலே நடத்தி செல்வாயாக, ராத்திரியோடு ராத்திரியா கிளம்பு, இரவோடு இரவாக கிளம்பி விடு என்று நாம் மூசாவுக்கு நாம் அறிவித்தோம். அப்ப அல்லாஹ்வுடைய அறிவிப்பு பிரகாரம் தான் போறாங்க. ஃபல்ரிபு லஹும் தரீகன் ஃபில் பஹரி, அவர்களுக்கு இந்த கடலிலே ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடு, கடல்ல வந்து ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடு, எபுசன் காய்ந்து போன பாதையை, கடலுக்குள்ள ஈரமே இல்லாத ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடு என்று நம்ம என்ன செஞ்சோம், நாம் அவருக்கு அறிவித்தோம். லா தகாபு தரக்கன் வலா தக்ஷா, நீ பிடிக்கப்படுவாய் என்று நீ பயப்படவே தேவையில்லை, எதுக்கு அஞ்ச வேண்டியதில்லை, தைரியமா கூட்டிட்டு போ அப்படி என்று சொன்னோம். ஃபஅத்பாஹும் ஃபிரௌன் பிஜுனூதிஹி, உடனே ஃபிரௌன் என்பவன் கேள்விப்பட்டு விரட்டிட்டு வர்றான். மூசா நபி அவர்கள் வந்து பனி இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு ஊரை விட்டு போறாங்க. போகும் பொழுது அவன் கேள்விப்பட்டு என்ன செய்யறான், என்னடா உள்ள அடிமை வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, திமுரா இப்ப வெளியே போனாங்கன்னா, வெளியே போய் ஒரு அசம்பிள் ஆயிட்டாங்கன்னா பெரிய இடைஞ்சலா போயிருமே, நீங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் விரட்டி கொண்டு வந்தான். பிஜுனூதிஹி, அவனுடைய படை பட்டாளத்தோடு விரட்டி கொண்டு வந்தான். ஃபகஷியஹும் மினல் யம்மி மா கஷியஹும், அந்த கடலிலே அவர்களை மூழ்கடிக்க வேண்டியது மூழ்கடித்து விட்டது. சாட்டா முடிச்சிருவான்ல, அங்கே டக்குனு கிளைமாக்ஸ் முடியாதுரும். அவன் விரட்டி சென்றான், மூழ்கி விட்டான் அப்படின்னு அர்த்தம். அவங்க அங்கிட்டு போயிட்டாங்க, இங்கிட்டு மாட்டிக்கிட்டு விளையிட்ட அது அடங்கி போயிடும். அல்ல சாட்டா சொல்லி முடிச்சிருவான், அதுக்குள்ள எல்லாத்தையும் அடைக்குவான், நம்மள விளங்கிக்கிற வேண்டியதான். அப்ப இது வந்து நம்ம ஃபிரௌனுடைய மூழ்கடிக்கப்பட்ட சம்பவத்தை சொல்லக்கூடிய ஒரு வசனம். அதே மாதிரி 28வது அத்தியாயத்தில் 40, 41, 42 ஆகிய வசனங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஃபஅഖذனாஹு வஜுனூதஹு, விரட்டி சென்ற அவனையும் அவனது படையினரையும் நாம் பிடித்து ஃபநபذனாஹும் ஃபில் யம்மி, அவர்களை கடலிலே வீசி எறிந்தோம்.
ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்துல் ஆலிமீன், அநீதி இழைத்தவர்களுடைய முடிவு எவ்வாறு ஆனது என்று சிந்தித்து பாரு. வஜஅல்நாஹும் அய்மத்தன் யதுஊன இலன்னார், நரகத்திற்கு அழைக்கக்கூடிய தலைவர்களாக அவர்களை ஆக்கிவிட்டோம். நரகத்துக்கு அழைக்கிற தலைவர்களாக இருந்தார்களே தவிர அவங்க நல்லவங்களா இருக்கல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இந்த மூழ்கடிக்கப்பட்டதை இங்கேயும் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 2வது அத்தியாயம் பக்ராவுல 50வது வசனத்திலையும் இது ஃபரக்னா பிகுமுல் பஹர, இஸ்ரவேல் மக்களை அழைத்து அல்லாஹ் பேசுறான். எப்படி பேசுறான்னு கேட்டா, உங்களை கடல் கடந்து நாம் காப்பாற்றினோம் இல்லையா, நினைத்து பாருங்கள். அஞ்சைனாக்கும், உங்களை காப்பாற்றி அகரக்குனா ஆள ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை மூழ்கடித்தோமே, அதை நினைத்து பார்க்க மாட்டீர்களான்னு சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம என்ன செய்யறோம் 2:50 பார்க்கிறோம். அப்ப இந்த அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல முக்கியமான ஒரு பாயிண்ட் எல்லாம் சொல்லி காட்டுறான். 2 முக்கியமான பாயிண்ட். அதாவது 10வது யூனுஸ்ங்கிற அத்தியாயத்துல 90, 91, 92, 93 இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஃபிரௌன் விரட்டிட்டு வந்தானா, விரட்டிட்டு வந்தவன அல்லாஹ் வந்து அவன் தரைய கடல் எல்லாம் பிளந்துட்டான். எப்படி எல்லாம் காப்பாத்தினான்னு கேட்டா, கடல் கிட்ட வந்துட்டாங்க. கடல் கிட்ட வந்த உடனே மூசாவுடைய உம்மத்துகள்லாம் கேட்கிறாங்க, யா மூசா இன்னால முதரக்கும், மூசாவே மாட்டிக்கிட்டமே, வசமா சிக்கிக்கிட்டமே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப மூசா நபி என்ன பண்ணாங்கன்னா, இன்னமா ரப்பி சயஹ்தீன், இறைவன் என்னோடு இருக்கிறான் வழிகாட்டுவான்னு சொன்ன உடனே அல்லாஹ் வழிகாட்டினா, கடலை அடிக்க சொன்னா, அடிச்சாங்க. அந்த கைத்தடியால் அடிச்ச உடனே கடல் 2ஆ பிளந்தது. கடல் தான் பிளந்தது. இதை வந்து சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, கைத்தடியால் கடல் அடினா அதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. கைத்தடினா மரம் அர்த்தம். மரத்தை கொண்டு ஒரு தோணி மாதிரி கப்பல் செஞ்சுக்கிட்டு அதுல பயணம் செஞ்சு போன்னு சொல்லி வியாக்கியானம் கொடுப்பாங்க. இதெல்லாம் கிறுக்குத்தனமானது. எதிரி விரட்டிட்டு வரும்போது 5 செகண்ட்ல கப்பலா செய்ய முடியும். எதிரி விரட்டிட்டு வந்துட்டு இருக்கிறான், உடனே தப்பிக்க வேண்டி இருக்கிறது. அங்கே உட்காந்து கப்பல் செஞ்சு உட்கார்ந்து இருந்தாருன்னு செய்யறாங்க, கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வியாக்கியானங்கிற பேர்ல. அற்புதங்களை நம்புறது அவங்களுக்கு மனசு இல்ல. அதுக்காக என்ன பண்றாங்க சில ஆளுக்கு, அதெல்லாம் அப்படி அர்த்தம் கிடையாது. கைத்தடியால் கடலை அடினான்னு அர்த்தம். கைத்தடினா மரம் அர்த்தம். மரத்தை கொண்டு கடல்ல கலந்து போறதுக்குரிய சாதனங்களை தயார்படுத்திக்க, இப்படி எல்லாம் அதுக்கு அர்த்தம் கிடையாது. அப்ப அந்த மாதிரி அது கப்பல்ல போயிட்டு இருக்கிற ஒரு ஆளை வந்து விரட்டிக்கிட்டு வந்து மூழ்கடிப்பான ஒருத்தன், அவனு கப்பல் எடுத்துட்டு வந்திருப்பான். அதை எப்ப மூழ்கடி செத்துருப்பான், பாதையா இருந்தா தான் ஒரு சாரார் கடந்தோட அடுத்த சாரார் மூழ்கி போயிருப்பாங்க. அப்ப கடலைத்தான் அல்ல பிளந்தான். அல்லாவுக்கு இது லேசான விஷயம். கடலை பிளந்துட்டான். பிளந்த உடனே எப்படி பிளந்தான் தெரியுமா, இந்த பக்கம் தண்ணி இந்த பக்கம் தண்ணி, நடுவுல தரை. அந்த தரையெல்லாம் எப்படி ஆக்குனான்னு கேட்டா காஞ்சதான்னு சொல்லிட்டான். நான் ஏற்கனவே வாச்ச வசனத்துல வந்து 20:77 எபுசன் காஞ்சி போன, அதை தண்ணியை மட்டும் விளக்கல, தரையும் காஞ்சி போச்சிருக்கான். இல்லைன்னா ஈரமா சேரு சரக்குலாம் இருந்துன்னு வைங்க, அதுவே சதக்கு தப்பிச்சு வரும்போதெல்லாம் சரியா வருமா? அப்ப தண்ணீரையும் விளக்கி ஒரு செகண்ட்ல காய வைக்கிறது அல்ல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. காஞ்சதாக அல்ல ஆக்கி வச்சிருந்தான். அதனாலதான் இவங்களும் தைரியம், காஞ்சி கிடக்கு அழகான பாதையா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னா மூசா நபி தப்பிச்சு போன உடனே அதே பாதையில விரட்டிட்டு வர்றாங்க. அவங்க போய் அந்த கரை ஏறுவதற்கும் இவன் வந்து உள்ள நுழைவதற்கும் அல்லாஹ்வுடைய அந்த கண்ட்ரோல்ல கடலை பிரிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அதை பிரிச்சதுக்கு மறு உத்தரவு போடுறதுக்கு சரியா இருந்துச்சு. எல்லாம் டோட்டலா நினைஞ்சிட்டாங்க, மூழ்கிட்டாங்க. அப்படி மூழ்கிற நேரத்தில் அதான் முக்கியமானது. மூழ்கிற நேரத்தில் அவன் விளங்குறான். ஏன்னா அவனுக்கு பதவி தான் அவனுக்கு எடுத்துருக்குன்னு விளங்குது. மூழ்கும் போது அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, கால ஹத்தா இதா அதரக்கஹுல் கர்கு, மூழ்கி போற நிலையை அவன் அடைந்த பொழுது கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயில், இஸ்ரவேல் மக்கள் எந்த அல்லாஹ்வை நம்பினார்களோ அந்த அல்லாஹ்வை நானும் நம்புகிறேன் அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட கேட்கறான். அந்த ஒரு நேரத்தில் என்ன செய்யறான், நம்புனான்னு குர்ஆன் சொல்லுது. அப்படி என்ன சொல்லுதுன்னா, ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயில் வ அன மினல் முஸ்லிமீன், நானும் முஸ்லீம் கட்டுப்பட்டவர்ல ஒரு ஆள் தான், அந்த முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ளவன் தான். இஸ்ரவேலர்கள் நம்புற அந்த அல்லாஹ்வை நான் நம்புறேன். இது வரைக்கும் நான் அல்லாஹ்ன்னு இருந்தேன், போய் சொல்லிட்டான்ல, என்னை காப்பாத்துன்னு சொல்லி தான் கேட்கிறான். ஆனால் ஆள் ஆன அல்லாஹ் கேட்கிறான் திருப்பி, ஆள் ஆன அது சொல்ற நேரம் இதானா? ஏண்டா அது சொல்ற இதான நேரம்? உனக்கு சக்கராத்துக்கு முந்தி தான் எந்த தோப்பம் அல்ல ஏத்துக்குருவான். வேதனை டிக்ளேர் பண்ணி அழிக்க வந்த பிறகுலாம் முடியாது. அறிகுறி வரும் பொழுது வேண்டாம் நெஞ்சிருக்கணும். கடல் பிளந்த ஒரு காப்பாற்றப்பட்டு உள்ள போனார்ல, அப்ப சுதாரிச்சிருக்கணும். என்னடா இது கடல் பழக்கமா, ரெண்டா பிளந்து இந்த ஆள்பா சாதாரண உள்ள போறாரா, என்னமோ நடக்க போகுது, நம்ம இப்ப திருந்துறதுக்குதான் கட்டம் நினைச்சிருக்கணும். அப்ப கூட இந்த அற்புதத்தை கண்ணால பார்த்து வரதான் பாக்குறான். அற்புதத்தை கண்ணால பார்த்துட்டு போய் விரட்டி கொள்ளணும்னு தான் போனானே தவிர அப்ப திருந்தல கட்டதான் திருந்தல. கழுத்துக்கு தண்ணி வந்தவன ஓடிட்டு ஆமன் துண்டா எப்படி எல்லாம் ஏத்துக்கணுமா? ஆள் ஆன அல்லாஹ் கேட்கிறான், இப்பதானாடா கது அசைத்த கபலு, இதுக்கு முன்னாடி வந்து நீ வந்து மாறு செய்து கொண்டிருந்தாய், குந்தமினல் முஃப்சிதீன், குழப்பம் வேற செய்து கொண்டிருந்தாய்,
அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் வந்து பேசுறான். அல்லாஹ் கூப்பிட்டான்ல, யா அல்லாஹ் என்னை காப்பாத்துன்னு சொன்ன காரணத்தினால, நானும் இறைவனை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்ன காரணத்தினால உடனே அல்லாஹ்வே மறுமொழி கூறான், டேய் அல்யோம நுனஜ்ஜீக பிபதனிக, உன்னுடைய உடலை நாம் பாதுகாத்து வைப்போம். உன் உடலை என்ன செய்வோம்? பாதுகாத்து வைப்போம். லி தக்கூன லிமன் கல்பக ஆயா, உனக்கு பின்னாடி வருபவர்களுக்கு நீ ஒரு அத்தாட்சியாக திகழ வேண்டும் என்பதற்காக உன் உடம்பை நாம் பாதுகாத்து வைப்போம் அப்படின்னு சொல்லி, ஒயின்ன கதீரம் மினன் நாசி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன், அதிகமான மக்கள் நம்முடைய அற்புதங்களை அத்தாட்சிகளை கண்டுகொள்ளாமலே இருக்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் முடிக்கிறான். இது இஸ்லாத்தினுடைய ஒரு தனி சிறப்பு தான். என்ன சிறப்பு? எந்த ஒரு அற்புதத்தை சொன்னாலும் அங்க எவிடன்ஸ் விட்டு வச்சிருப்பான். கடல் பிளந்து நம்ப இயலுமா? நமக்கு கடல் பிளந்தது என்பது சாதாரண நிலையிலிருந்து பார்த்தோம்னா இறை நம்பிக்கை உள்ளவர்கள் நம்ப இயலும். இறை நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் நிலையிலிருந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி கடல் எப்படி பிளந்து நிக்குமா? எப்படி நிக்கி? அதுவும் எப்படி இருந்துச்சான்? ஒவ்வொன்றும் ஒரு தகுதியில் அழியுங்கிறான். ஒவ்வொரு இதுவும் ஒரு மழை அளவுக்கு நின்றுச்சான் அந்த கடல். சும்மா கொஞ்சோண்டு இடத்தை பிரிக்கல, கடலை பிளந்தோம்னு சொன்னா உள்ள போறாங்க, அவங்க மேல பார்த்தாங்கன்னா தண்ணிய ஒவ்வொன்றும் ஒரு பெரிய மலை அளவுக்கு உயரமா இருக்கு. மலை மாதிரியான உயரத்துல தண்ணியை நிப்பாட்டி வச்சுதான் அல்லாஹ் வந்து கடல்ல ஒரு ஆழம் இருக்கும்ல, கடல்ங்கிறது ஒரு மலை அளவுக்கெல்லாம் ஒரு ஆழமா தான் இருக்கும். அவ்வளவு பெரிய ஆழத்துக்குள்ளதான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. அப்படி மூழ்கடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இது யாராவது ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்கிறதுக்கு ஒரு தயக்கம் ஏற்படும். இப்படி தயக்கம் ஏற்படக்கூடிய சம்பவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் வந்து எவிடன்ஸ் வச்சிருப்பான். மற்றவர்கள் அற்புதமான செய்தியெல்லாம் சொல்லுவாங்க. நூஹ் நபி மேட்டருக்கு நம்ம சொன்னோம், அந்த கப்பலை அல்லாஹ் காப்பாத்தி வச்சான். எவிடன்ஸ். இவனை மூழ்கடிச்சதுக்கு அல்லாஹ் என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கான்னு கேட்டா, இவன் உடலை நான் பாதுகாப்பேங்கிறான். எப்ப பாதுகாப்பேங்கிறான்? பாதுகாப்பதற்குரிய எந்த விதமான சாதனமும் இல்லாத ஒரு காலகட்டத்தில். இப்படியான இப்ப பாதுகாக்கலாம், யாரும் உடலை வேண்டாலும். இப்ப என் உடலை பாதுகாக்க நினைச்சா அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணோம்னு சொன்னா எத்தனை வருஷத்துக்கு என் உடலை பாதுகாத்து வைக்க முடியும்? அப்படியான ஒரு காலத்தில் நீங்க வாழ்ந்து அதுக்குரிய கெமிக்கல், அதுக்குரிய ரசாயனம், அதுக்குரிய கிளைமேட், அதுக்குரிய அந்த பாக்ஸ்கள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு யார் உடலை வேண்டாலும் பாதுகாக்கலாம். பாதுகாக்க முடியாத ஒரு காலத்தில் அவனை அழிச்சுப்பட்டது கடல்ல வர மூழ்கடிக்கும் போது அதுவே பாதுகாக்கிறதுக்கு இடைஞ்சலானது. சும்மா சாவடிக்கிறத விட கடல்ல மூழ்கடிச்சு அதுல உள்ள திமிங்கலமும் மீன்களும் சுறாக்களும் வந்து திண்டு அதுலயே தின்னுட்டு ஒண்ணுமாக்கிட்டு போயிடும். ஊரையே அழுகியே போயிடும் எல்லாமே. அந்த மாதிரியான ஒரு இடத்துல மூழ்கடிச்சு விட்டு உன்னை காப்பாத்துவேங்கிறான். அந்த காப்பாத்துவேன்னு சொன்னதை வந்து அவன் உடலை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆன் வசனம் வருத அப்ப கூட அந்த உடல் எடுக்கப்படல. எடுத்தாங்கன்னா மறுபடியும் காதை பாதுகாக்க முடியாம போயிடும். எடுத்தாங்கன்னு வைங்களேன், மனிதன் எந்த காலத்துல சுயமா பாதுகாக்கிற நாலேஜ் வருமோ அந்த காலம் வரைக்கும் அந்த உடலை காட்டாம வைத்து, இப்ப சமீபத்தில் என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ், அந்த உடலை வந்து இன்னைக்கு வந்து எடுத்து இது இத்தனை வருஷத்துக்கு முந்தினதுதான் இதனுடைய அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஒரு பொருளுடைய வயசு என்னங்கிறத இந்த 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 போடியத்தை கொடுத்து இதுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டா இந்த துகள்களை ஆய்வு பண்ணி சொல்ல இயலும். அப்படியான ஒரு நாலேஜ் இன்னைக்கு உலகத்துல வளர்ந்துருச்சு. அதனால எந்த ஒரு பாடி, ஒரு சட்டை, ஒரு பொருள், எந்த பொருளா இருந்தாலும் சரி இது இத்தனை 1000 வருஷம் இருக்கும், இது இத்தனை லட்சம் வருஷம் இருக்கும்னு அந்த கால மாறுதல்களை கணக்கிட்டு சொல்லக்கூடிய காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவன் சொல்லக்கூடிய இந்த காலம், ஏரியா, அந்த அமைப்பு இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவன் தான் ஆளுன்னு சொல்லி தடய அறிவியல் துறையை சேர்ந்தவர்கள் வந்து நிரூபணம் பண்ணியிருக்கிறாங்க. அவன் உடல் இன்னைக்கு எடுத்து இன்னைக்கு வரைக்கும் எகிப்துடைய மியூசியத்தில் வைத்து என்ன செய்யறாங்க, 20-25 வருஷங்களாக அதை பாதுகாத்துட்டு வர்றாங்க. அந்த அல்லாஹ் சொன்னபடி அந்த உடல் பாதுகாக்கப்பட்டதுதான் இது ஒரு அத்தாட்சி. எப்படி இந்த உடல் மட்டும் எத்தனை பேர் அதுல இருந்தாங்க, அவ்வளவு பேரையும் பாதுகாக்கல. அதுல செத்து போனது எத்தனை, ஒரு 1000 பேர், 2000, 10,000 பேர் இருப்பான்ல, ஒருத்தரையும் பாதுகாக்கல. 3 பேர்ல செலக்ட் பண்ணி இவனை மட்டும் பிரத்யேகமா தேர்ந்தெடுத்து பாதுகாத்து அது கேமரால் வரைக்கும் வைக்கும்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஐஸ் பெட்டியில ஐஸ் கட்டிகளை கீழே அவனை வைக்க வச்சிருந்து இவங்க தோண்டி இருக்கிற காலம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் அது பாதுகாக்கப்பட்டு, பிறகு தோண்டி எடுத்து என்ன பண்றாங்க, அதை வந்து இவன் தான் ஆளு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை நீங்க டிவியில பாக்குறவங்க பாத்துக்கிடுவாங்க. அந்த உடல் எல்லாம் காட்டுவாங்க. அந்த உடல் இந்த உடலை பாதுகாக்கிறது 10வது அத்தியாயம் 92வது வசனம். இதுல வந்து இந்த உடலை பாதுகாப்புன்னு சொல்லிட்டான். அப்ப இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களை எல்லாம் மூழ்கடித்து உடலை பாதுகாத்து வச்சிருக்கிறான். அந்த உடலை பாதுகாத்து வச்சதுதான் நமக்கு அந்த கடல் பிளந்ததற்கும் அவன் மூழ்கடிக்கப்பட்டதற்கும் அப்படி அவன் வாழ்ந்தான் என்பதற்கும் மூசா நபி காப்பாற்றப்பட்டதற்கும் எல்லாத்துக்குமான ஒரு சான்றாக இது அமைந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி மூசா நபி அவர்களை இன்னொரு விஷயத்தை வழங்கிக்கிறேன், அவன் தான் நம்பிக்கை கொள்றேன் ஏத்துக்கிற வேண்டியதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது அத்தியாயம் 18வது வசனத்துல அல்லாஹ் இதுக்கு பதில் சொல்லிட்டான். என்ன பதில் சொல்லிட்டான்? வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யாத், பாவ மன்னிப்பு என்பது சில தீமைகளை செய்யக்கூடியவர்களுக்கு இல்லை. எந்த தீமை செய்யறவங்க தெரியுமா? ஹத்தா இதா ஹலர அஹதஹுமுல் மௌத், மரணம் அவர்களுக்கு வந்து விட்ட பொழுது, மரணம்னு வந்து சக்கராத்து நெருங்கி விட்ட பொழுது
கால இன்னி துபுத்துல் ஆன், இப்ப நான் திருந்து விட்டேன் என்று சொல்கிறானே அவனுக்கு மன்னிப்பு இல்லைன்னு குர்ஆன் சொல்லி டிக்ளேர். இப்படிதான் சொல்லிட்டானே மூமினா தான் மௌத்தா போனாலும் சில இருக்குன்னு எழுதி வச்சுக்கிறாங்க நம்மள உள்ள ஆட்களை. இப்னு அரபி மாதிரி சில ஆளுக்கு ஃபிரௌன் மூமினா மௌத்தா போனா அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், மன்னிப்பு என்பது யாருக்கு இல்ல, அந்த சக்ராத்து மரணம் வந்த நேரத்தில் வந்து நான் திருந்துறேன் அந்த விளையாட்டு கிடங்க கிடையாது. நோய்வாய்ப்பட்டு இருக்குமா நீ கேட்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்கு அழிவு வந்துருச்சுன்னு தெரியும். சக்கராத்து வந்துருச்சு, நான் காலில இருந்து உயிர் அப்படி எடுக்கப்படுது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த செயலிலிருந்து வருவது என்பதை ஒவ்வொருவனும் சுயமா உணர்வான். அப்படி ஒரு கட்டத்தை நம்ம அடையும் போது, யா அல்லாஹ் நான் திருந்துட்டேன், நான் சிறுக்கு வச்செல்லாம் தப்பு, நான் அந்த தப்பு செஞ்ச மன்னிச்சுக்கலாம் சொன்னா எடுபடாது. எப்ப எடுபட, அந்த சக்கராத்துக்கு முந்தி வரணும். இவன் சக்கராத்துல கேட்டான். அதனால இந்த நிலையில உள்ளதுக்கு வந்து என்ன இல்ல, மன்னிப்பு இல்லை என்பதை 4வது அத்தியாயம் 18வது வசனத்தில் விளங்கிக்கலாம். அதே மாதிரி இவன் மூழ்கடிக்கப்பட்ட சம்பவத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது 26வது அத்தியாயம் 52ல இருந்து 68 வரைக்கும் விரிவான முறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அதுலயும் வந்து அந்த சம்பவத்தை விளங்கிக்கலாம். இது ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்ட வரலாறு. இதுக்கு அப்புறம் வந்து இது கொஞ்சம் சுருக்கமா முடிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, இது ஒரு நோட்டீஸ். இதை நிறைய பரப்பிட்டு இருக்காங்க. என்னென்ன மார்க்க சம்பந்தமா இருக்கிறதுனால இதை போன வாரத்துக்கு ஒரு 4 வாரம் ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு. என்ன கேட்கிறாருன்னா, தொழுகையில் கை கட்டுவது எப்படி, இது வேற டாபிக். இந்த டாபிக் முடிச்சிட்டோம். தொழுகையில் கை கட்டுவது எப்படிங்கிற ஒரு நோட்டீஸ் வந்து இதை வந்து யார் போட்டிருக்காங்கன்னு கேட்டா, தொகுத்தவர் மௌலவி அல்ஹாஜ் யு முகமது சலீம் சிராஜி, தலைமை இமாம் ஜும்மா மஸ்ஜித் பாடி, சென்னை 50. இதை போட்டுட்டு இதை அச்சடித்துக் கொள்ளலாமா, ஜெராக்ஸ் எடுக்கலாம், நிறைய விநியோகம் பண்ணுங்க அப்படி இப்படிலாம் போட்டு இதுல எழுதியிருக்கிறாங்க. இதுல என்ன எழுதுறாங்கன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் எழுதுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில அவங்க வந்து தன்னுடைய வலது கையை இடது கையின் மீது வைத்து தொப்புளு கீழே தான் வைத்தார்கள், தொப்புளு கீழே வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி இப்னு அபி ஷைபா அப்படிங்கிற நூலை ஆதாரமா காட்டி தொப்புளு கீழே வைக்கிறதான் சுன்னத்தை தவிர நெஞ்சில கட்டுறது என்ன இல்ல, சுன்னத்து இல்ல அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இந்த இதே மாதிரி வந்து இப்னு அபி ஷைபாவில் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அபூதாவுதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா சொல்லக்கூடிய ஹதீஸையும் போட்டிருக்கிறாங்க. இந்த 2 ஹதீஸ், இது அல்லாத இன்னும் சில ஹதீஸ்லாம் இருக்குது, அதான் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இப்னு அபி ஷைபாவை விட அபூதாவுதுலயே இந்த மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக எல்லாம் செய்தி வருகிறது. இந்த எல்லா செய்திகளையும், அதாவது தொப்புளுக்கு கீழே கை வைக்க வேண்டும், தொழும்போது தொப்புளு கீழே கை கட்டுறாங்க இல்லையா, அப்படி கட்ட வேண்டும் என்று வருகிற எல்லா செய்திகளையும், அது அபூ ஹுரைரா அறிவிச்சாலும் சரி, அது வாயில் இப்னு ஹுஜர் அறிவிச்சாலும் சரி, அல்லது அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சாலும் சரி, வேற யார் அறிவிக்கிற ஹதீசுகள் இருந்தாலும் எல்லாத்திலையுமே அப்துர் ரஹ்மான் பின் இஸ்ஹாக் அல் வாசித்தி என்பவர் தான் அதை அறிவிக்கிற ஒரு ஆளாக இடம்பெறுகிறார். எந்த ஹதீஸ்ல வாயில் இப்னு ஹுஜர் ஹதீஸா இருந்தாலும் சரி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட இருந்து கேட்டு அறிவிப்பாங்க இல்லையா, அப்படி அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள்ல யாரு இல்லாம வரல, அப்துர் ரஹ்மான் இஸ்ஹாக் என்பவருடைய மகனும் வாசித்தி என்ற கோத்திரத்தை சேர்ந்தவருமான அப்துர் ரஹ்மான் என்பவர் தான் எல்லா ஹதீஸ்லையும் அறிவிப்பாளர்களில் இடம்பெற்றிருக்கிறார். இவர் எந்த மாதிரியான ஆளு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் முன்கருள் ஹதீஸ், இவருடைய ஹதீசுகள் அனைத்துமே நிராகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இந்த ஹம்பலி இமாம்ங்கறாங்களே, அந்த அஹ்மத் இப்னு ஹம்பல் அவங்க சொல்றாங்க, அபூ ஹாத்தம் ராசி ஹதீஸ் அறிவிப்பாளர்களை எடை போட்டு அலசுவதில் விற்பனராக இருக்கக்கூடிய அபூ ஹாத்தம் ராசி அவருடைய அல் ஜர்ஹ் வ தஅதீல் என்பதுதான் இன்றைக்கும் வந்து இந்த அறிவிப்பாளர்களை எடை போடுவதற்கு சிறந்த நூலாக இருக்கிறது. அந்த அபூ ஹாத்தம் ராசி அவர்களும் சொல்கிறார்கள், அஹ்மத் இப்னு ஹம்பலும் சொல்கிறார்கள், இவர் முன்கருள் ஹதீஸ், இவருடைய ஹதீசுகள் நிராகரிக்க வேண்டும். அதே மாதிரி ஹதீசுகளை சுண்டி பார்ப்பதில் தலை சிறந்த விற்பனராக இருக்கக்கூடியவர்கள் 2 பேரை சொல்லுவாங்க. ஒன்னு ஹாஃபில் இப்னு ஹஜர், இன்னொன்னு யஹ்யா இப்னு முயின் அவர்கள். யஹ்யா இப்னு முயின் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, லைஸ பிஷையின், இவர் ஒரு கணக்கிலே வராத ஆள், இவரை வந்து சேர்க்கவே லிஸ்ட்லே இல்லைன்றார். இவரை வந்து ஒரு அறிவிப்பாளர் லிஸ்ட்லே வச்சுக்கிற இயலாது. லைஸ பிஷையின்னா ஒரு செய்ய ஒண்ணுமே இல்லை, இவர் ஒண்ணும் இல்லாதவர், ஒன்னும் மதிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்னு முயின் சொல்றாங்க. இமாம் நவவி அவர்கள் சொல்றாங்க, லைஃபுன் பில் இத்திஃபாக், ஏகமனதான முடிவு பிரகாரம் இவர் பலவீனமானவர், கருத்து வேறுபாடே கிடையாது. ஒரு 2 பேர் கூட இவர் நல்லா சொல்லல, எல்லாருமா சேர்ந்து பலவீனமானவர் என்று முடிவு செய்யப்பட்டவர் யாரு? இந்த அப்துர் ரஹ்மான் பின் இஸ்ஹாக் அல் வாசித்தி என்பவர்.
அதே மாதிரி பைஹக்கி இமாம் அவர் கூட தன் நூல்ல இதை பதிவு செஞ்சிருக்கிறாரு. அவரே சொல்றாரு மத்ரூக்குன், இந்த ஆளை விட்டு கணக்கில் செய்யக்கூடாதுன்றாரு. அப்ப இந்த ஹதீஸ் வந்து அவங்க இப்னு அபி ஷைபா ஒண்ணுதான் போட்டிருக்காங்க. நம்ம வேண்டாம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நூலையும் சொல்லிக் கொடுப்போம். இவங்க சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் வந்து அபுதாவுதுல இருக்கிறது, அஹ்மதுல இருக்கிறது, பெரிய பெரிய கிதாபுல இப்னு அபி ஷைபா போட்டுக்கிறாங்க. அஹ்மதுல இருக்கிறது, அபுதாவுதுல இருக்கிறது, இப்னு அபி ஷைபாவுல இருக்கிறது, தாரகுத்தினில் இருக்கிறது, பைஹக்கில இருக்கிறது, எல்லாத்திலையுமே இந்த ஆசாமி தான் வருகிறார். அதனால இந்த ரெண்டு ஹதீஸ பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து இதுல இந்த பேஜ்ல மட்டும் மொத்தம் 5 இருக்குது. முதல் 2 ஹதீஸ பொறுத்த வரைக்கும் இதுதான் தீர்ப்பு. அடுத்து என்ன பண்றாரு, இந்த மூளை போட்ட பிரசுரத்துல 3வது ஹதீஸ் போடுறாரு. அன் வாயில் இப்னு ஹுஜைன் அன்னஹு கால சல்லைத்து மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வாயில் இப்னு ஹுஜைர் சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தொழுதேன். ஃபவலா யதஹுல் யும்னா அலா யதிஹில் யுஸ்ரா, அவங்க தன்னுடைய வலது கையை தன்னுடைய இடது கையின் மீது வைத்து தகத்த சதுரிகி, நெஞ்சுக்கு கீழே வைத்தார்கள். நெஞ்சில வச்சாங்கன்னு இல்லையா, எப்படி இருக்கு, தகத்த சதுரிகி, நெஞ்சுக்கு கீழே வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இப்னு ஹுசைமா நூலும் போட்டுக்கிறார், இப்னு ஹுசைமான் போட்டுக்கிறாங்க. இது இப்படி ஒரு ஹதீஸ் அவர் இப்னு ஹுசைமாவுல எடுத்து காட்டினார்னா 1 லட்சம் ரூபாய் பரிசு. இப்படி ஒரு ஹதீஸ வந்து அல்லாஹ்வுடைய தூதர் மீது இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட பொய், தகுத்த சதுரிகி என்று ஹதீஸ் கிடையாது. நெஞ்சுக்கு கீழேங்கிற சொல்லு இருக்கு பாருங்க, இவர் இப்னு ஹுசைமா பார்த்துட்டு எழுதல. இது மிஸ்டேக் எங்க வருதுன்னு கேட்டா, ஷாபி மதுஹபுடைய ஃபிக்ஹ் கிதாபுல இப்னு ஹுசைமாவுல இப்படி இருக்குன்னு எழுதிக்கிறாங்க. அதை பார்த்து தான் எழுதிக்கிறார். இவரா விட்டு கட்டல, ஷாபி மதுஹபுடைய கிதாபு. இதெல்லாம் நாங்க ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நாங்க ஆய்வு பண்ண விஷயம். 6-7 வருஷத்துக்கு முன்னாடி தகுத்த சதுரிகின்னு போட்டிருக்கிறாரு. இப்னு ஹுசைமாவை ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் இதுக்காக பார்த்தோம். இந்த நோட்டீஸ்லாம் நாங்க பார்க்கல. இப்படி ஒண்ணு நெஞ்சுக்கு கீழே என்ன வந்து பிரச்சனை இல்லாம குழப்பம் இல்லாம போயிருமேங்கிறதுக்கான சரியா இருக்குமே. எதுக்கு நம்ம இதை தேடணும்? அப்படி இருந்தா நம்ம அமல் செய்யலாம்ங்கிறது தான். அவங்க சொல்றாங்க இருக்கா, நம்ம சும்மா இருந்துட மாட்டோம். இருக்காங்கன்னு பார்க்கும்போது தகுத்த சதுரி இருக்கான்னு பார்த்தா ஃபத்துல் முய்யானத்து தாலிபீன் இந்த மாதிரி ஷாபி மதுஹபுடைய கிதாபுகள் இருக்கு. அந்த கிதாபுல இப்னு ஹுசைமாவில் இப்படி இருக்குன்னு எழுதி வச்சிருக்காங்களே தவிர இப்னு ஹுசைமாங்கிற கிதாபை பார்க்கணுமா இல்லையா? இப்னு ஹுசைமாவை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிராஜி மௌலவி முகமது சலீம் சிராஜிங்கிறவர் போட்டிருக்காரு. இவர் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து இப்னு ஹுசைமாவில் இல்லை, பொய். எந்த ஹதீஸ்? தகுத்த சதுரி, நெஞ்சுக்கு கீழே அப்படின்னு இப்னு ஹுசைமா இருக்குன்னு போட்டிருக்கிறார். இல்ல, இப்னு ஹுசைமாவுல என்ன இருக்குன்னு கேட்டா அலா சதுரிக்கு தான் இருக்கு, நெஞ்சின் மீது தான் இருக்குது. தகுத்துனா கீழே, அலாண்டா மேல. மேலேங்கிறத கீழேன்னு வேணும்னு மாத்தி வச்சுக்கிட்டு இந்த ஆளுக்கு என்ன பண்றாங்க, குழப்பம் பண்றாங்களே தவிர இப்னு ஹுசைமாவில் இருக்கிற அது ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த ஹதீஸ் அப்படி போட்டுவிட்டு அதுக்கு அடுத்த பக்கத்தில் என்ன பண்றாருன்னு கேட்டா அதே இப்னு ஹுசைமா போடுறாரு. எப்படி தெரியுமா? சல்லைத்து மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி, அதே வாசகத்தை, ரசூலுல்லாஹ்வோட நான் தொழுதேன், வலது கை இடது கை மீது வைத்தார்கள், அலா சத்ரிஹி, நெஞ்சின் மீது வைத்தார்கள் ஒரு ஹதீஸ் பேக் சைடுல இருக்கு. இந்த சைடுல நெஞ்சுக்கு கீழே, நெஞ்சுக்கு கீழே தொப்புள் வரைக்கும் போயிரும்ல, நெஞ்சுக்கு கீழே எல்லாம் கீழே தானே, நெஞ்சு கீழேன்னு ஒரு ஹதீஸை இப்னு ஹுசைமான்னு போட்டாச்சு. அடுத்த பேஜ்ல என்ன பண்றாருன்னா அலா சத்ரிங்கிற இடத்தை போட்டுருக்காரு. அதே வாசகத்தை போட்டு தகுத்த சத்ரிஹி என்று இந்த பக்கத்திலையும் அலா சத்ரிஹின்னு இந்த பக்கத்திலையும் போட்டிருக்காரு. அலா சத்ரிஹி போடும்போது மட்டும் வால்யூம் பக்கமெல்லாம் போட்டுக்கிறாங்க கரெக்டா. அதாவது கவனிக்கணும், இப்னு ஹுசைமா பாகம் 1 பக்கம் 243 அதெல்லாம் கரெக்டா போட்டுருக்காங்க. எதுல? அல மீது, நெஞ்சின் மீதுங்கிற இடத்துல கரெக்டா போட்டாச்சு. நெஞ்சுக்கு கீழேன்னு போடும்போது நூல் இல்ல, பாகம் இல்ல, பக்கம் இல்ல, ஒண்ணும் இல்ல, இப்னு ஹுசைமா, மொட்டையா இப்னு ஹுசைமா. அப்ப இந்த மாதிரியான ஒரு சொல்லு இப்னு ஹுசைமாங்கிற நூலில் இல்லை. ஒரு மௌலவி ஒரு விவாதத்து மாதிரி ஒரு பிரசனம் போடுவதா இருந்தால் தேடி பார்த்துட்டு போடணும், பொய் சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் மேல பொய் சொன்ன குற்றம் வந்துரு. அதனால இந்த ஹதீஸை சொல்லிக்கிட்டு நெஞ்சு கீழே தான் கட்டணும் என்று வாதம் பண்ணுவது வந்து தப்பு. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த ஹதீஸ் போட்டிருக்கா, என்னை எவ்வாறு தொலைக்கண்டு அவ்வாறு தொழுங்கள் போட்டிருக்கா. அது சரியான ஹதீஸ், அதை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். வழங்குதா? அதுல அவருக்கு பாயிண்ட் ஒன்றும் கிடையாது. சரி, அதுக்கடுத்து என்ன போட்டிருக்காருன்னு கேட்டா, நெஞ்சு கீழே இந்த இப்னு ஹுசைமா ஹதீஸ் இருக்குல்ல, அவங்க இப்ப இதான் பாயிண்ட்டுக்கு வர்றாங்க பாருங்க. இவ்வளவு இருக்குது, தொப்புளுக்கு கீழே தான் இருக்குது, தொப்புளுக்கு கீழே இருக்கு. ரொம்ப கரெக்டான ஹதீஸ் அவங்க எழுதிருக்காரு, தொப்புளுக்கு கீழேங்கிறது சரியான ஹதீஸ் தான். அது மாதிரி நெஞ்சு கீழே தான் ஹதீஸ்கள்லாம் இருக்குது. இவ்வளவு ஆதாரப்பூர்வமான செய்திகள்லாம் இருக்கும் பொழுது இவங்க நெஞ்சின் மேலேன்னு ஒரு ஹதீஸை காட்டுறாங்க இப்னு ஹுசைமாவுல. அதுல வந்து முஅம்மல்னு ஒரு ஆள் இடம் பெறாரு, அவர் வந்து பலவீனமான ஒரு ஆளு, அதை வச்சுக்கிட்டு நெஞ்சில கட்டணுங்கிறாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க அவங்க விமர்சனத்துல எழுதியிருக்கிறார். விமர்சனம் என்ன வருதுன்னு கேட்டா, அவங்க எழுதின எல்லாம் ஆதாரப்பூர்வமான செய்தியா எழுதிவிட்டு
ஒண்ணு இல்லாதது, ரெண்டு விஷயம் அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் வரக்கூடியது. இது சம்பந்தம் இல்லாது, என்ன எவ்வாறு தொலை கொண்டீர்களோ அவ்வாறு தொழுகிறது அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத டாபிக். அடுத்து இந்த பக்கத்தில் என்ன இருக்குன்னா ஒரே ஒரு ஹதீஸ் தான் போட்டுக்கிறாங்க. இந்த ஹதீஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா நம்ம நெஞ்சின் மீது கட்டினாங்கன்னு வருது இப்னு ஹுசைமா, அதை போட்டுவிட்டு இதுல முஅம்மல்னு ஒரு ஆள் வர்றாரு, அவர் சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியில்லைதான், நாங்களும் சரியில்லைன்னு தான் சொல்றோம். வழங்குதா? இப்னு ஹுசைமாவுடையதை மட்டும் ஆதாரமாக வைத்து நம்ம நெஞ்சில கை கட்டல. அதை விளங்கி அவங்க விளங்குறது, அதாவது நாம என்ன செய்யறோங்கிறத அவங்க நம்மள்ட்ட இருந்து விளங்கணும். நம்ம இதை மட்டும் ஆதாரம் காட்டுறோம், இது எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்கு சில ஆட்கள் எழுதும்போது சேர்த்துக்குவாங்க. ஏன்னா வேற ஒரு சைகான இருக்கிறதுனால, ஆதாரப்பூர்வமான ஒரு ஹதீஸ் இருக்கிறதுனால அதையும் போட்டுவிட்டு ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸை சப்போர்ட் பண்ணுதுன்னு இதையும் சில ஆளுகள் எழுதி விட்டுருவாங்க. நம்ம அதை கூட தவிர்ப்பது நல்லது. இந்த லைஃபான ஹதீஸ் சொன்னா நம்ம எடுத்து காட்டக்கூடாது. நம்ம எந்த ஆதாரத்தை வச்சு நம்ம சொல்றோம்னு கேட்டா, அதாவது ஹுல்பு தாயி அப்படிங்கிற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கூட எப்படி சொல்றாருன்னு கேட்டா, யலவு ஹாதிஹி அலா சத்ரிஹி, இதை தன்னுடைய நெஞ்சின் மீது வைப்பார்கள்ங்கிறார். இதை தன்னுடைய நெஞ்சின் மீது வைப்பார்கள் சொல்லிட்டு, அந்த இதைங்கிறது எப்படி விளக்குறாரு தெரியுமா? வஸஃப யஹ்யா அல் யும்னா அலல் யுஸ்ரா ஃபௌகல் மப்சர், இந்த வலது கையை இடது கையின் மீது இந்த இது இருக்குல, அந்த இது பேர் என்ன, மூட்டு, இந்த மூட்டின் மீது வைத்து இதை நெஞ்சின் மீது வைப்பார்கள். இப்படி சின்ன பிள்ளை சொல்ற மாதிரி சொல்றாரு. அதாவது இதை இந்த வார்த்தையை தான் அவர் சொல்றாரு. சொல்லும்போது என்ன வர்ணிச்சு சொல்றாரு? சொல்லாம வலது கையை இடது கையின் மீது இப்படி வைத்து, இந்த செட்டு இப்படி இருக்குல்ல, இதை ரசூலுல்லாஹ் நெஞ்சின் மீது வைத்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி முஸ்னத் அஹ்மது, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களுடைய முஸ்னத் அஹ்மது என்ற நூல்ல 20961வது ஹதீஸ். 20000 ஹதீஸ் நூல்லையே அதிகமான ஹதீஸ்கள் கொண்டது அஹ்மது தான். 30,000 ஹதீஸ்க்கு மேல வரும். அவ்வளவு நம்பர்லாம் இருக்குமா நினைக்க கூடாது, அஹ்மதுல இருக்கு. 20961வது ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, ஹுல்பு தாய் என்ற ஒரு ஹுல்பு என்ற பெயருடைய நபித்தோழர் அறிவிக்கிறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கையை வலது கை இடது கையின் மீது வைத்து, இந்த இடத்துல வைத்து அதை நெஞ்சின் மீது வைப்பார்கள், வைப்பதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸை வைத்துத்தான் நெஞ்ச கட்டுவது என்பதை நம்ம சொல்றமே தவிர இப்னு ஹுசைமாவுடைய ஹதீஸை வச்சு அல்ல. அதை சேர்த்துக்கிறோம். சில நேரங்கள் என்ன செய்வோம், இன்னொரு பலவீனமா சப்போர்ட்டா இருக்கனால சேர்த்துக்கிறோம். சில உலமாக்கள், நம்ம உள்ள உலமாக்கள் சில பேர் சேர்த்து சொல்லுவாங்க. அது சொல்லக்கூடாது, சொன்னா அது மட்டும் பிடிக்கிறாங்க. சொன்னீங்கன்னு வைங்க, நம்ம அதை வச்சு அமல் பண்ணல. அதனால இவங்க அந்த பலவீனமானதுன்னு சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவங்க வெளியிட்ட எல்லாமே பலவீனமானது என்பதை நம்ம அப்துல் ரஹ்மான் பின் இஸ்ஹாக் இல்லாம யாராவது வந்திருக்காங்களான்னு கேட்கணும். இதுல அவங்க தான் வர்றாங்க. அதனால நாங்கள் இது பலவீனம் தான். தொப்புளை கீழே கையை கட்டுவது என்பதும் பலவீனம். நெஞ்சுக்கு கீழே ஒண்ணு போட்டிருக்கிறாங்க, அது இல்ல, பொய். ரெண்டு பலவீனம். ஒண்ணு பொய், இன்னொன்னு என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கிறது அவங்க சம்பந்தம் இல்ல. இன்னொன்னு அலி தொப்புளை கீழே கையை கட்டினார், அலி செஞ்சார்னு வந்திருக்குது, தவிர ரசூலுல்லாஹ்வுடைய சம்பந்தப்படுத்தி இல்ல. அந்த 4வது பாயிண்ட் அதையும் விட்டுருவோம். இந்த பக்கத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நெஞ்சின் மீது தக்பீர் கட்டுவதை பார்த்தேன் இருக்குதுல்ல, அதை வச்சுக்கிட்டு இந்த நெஞ்சின் மீது என்பதை அப்படி அர்த்தம் கிடையாது, அது பலவீனமானது. ரெண்டாவது மீதுண்டா மீதுன்னு அர்த்தம் இல்ல, அலாண்டு வந்தா மீது தான் செய்ய வேண்டிய இல்ல, கிட்டத்துல எல்லாம் செய்யலாம். இன்னும் வியாக்கியானம் கொடுத்துருக்காங்க. அடங்கி இதை எடுத்துக்கிறவே இல்லப்பான வியாக்கியானம் அடிபட்டு போச்சு. நீ இந்த ஹதீஸே நாங்களே எடுத்துக்கிறலன்னு சொல்லும் பொழுது இதை வச்சு நாங்கள் நெஞ்சில கை கட்டல, இது பலவீனமானதுதான், இதை நாங்களே சொல்லி இருக்கிறோம். முஅம்மல்னு வர்றாரு, பலவீனமா தான் இருக்குது, அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாதுன்னு நாங்க சொல்லத்தான் செய்கிறோம். அப்ப பலவீனமானது நாங்களே சொல்லி நாங்க சொல்லாத ஒன்றை நீங்க ஆதாரமா காட்டி நோட்டீஸ் போடுவது என்பது அது ஏற்புடையது கிடையாது. அதனால இந்த ஹதீஸ் இல்ல, முஸ்னத் அஹ்மதுல உள்ள ஹதீஸை தான் நம்ம ஆதாரமா வைத்து சொல்லுகிறோம். அதனால நீங்க ஒரு பிரச்சனை இன்ஷாஅல்லாஹ் மாவட்ட தௌஹீத் ஜமாஅத்துல இருந்து உங்களுக்கு போட்டு தருவாங்க. இது சம்பந்தமாகவே இது அரபி மூலம் எல்லாம் போட்டு ஒவ்வொரு நூல்ல உள்ள அரபியும் போட்டு அது என்னென்ன மாதிரி இந்த இதுல உள்ள 1 லட்சம் ரூபாய் பரிசையும் போட சொல்லிடுவோம். இந்த மாதிரி வழங்குதா நோட்டீஸ்லயே போடுவோம். அதை கொண்டே இந்த பாடி பருகை விநியோகம் பண்ணுங்க. நெஞ்சில கை கட்டுவதுதான் சுன்னத்து, தொப்புள்ள கட்டுவதற்கோ தொப்புளு கீழே கட்டுவதற்கோ எந்த ஹதீஸும் கிடையாது. ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் நெஞ்சில தான் தக்பீர் கட்ட, அதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை.